ஹலோ. ஹாய் ஹலோ வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் நான் வந்து இன்னொரு வாட்டி வந்து ரெக்கார்டிங்கை போட்டிருக்கேன். கெடுத்துடாது. தெளிவாக தெரியுது. ஏன்னா ரெடியாக தானே இப்போ ஹலோ. கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம்ல. மைக் டெக்ஸ்டிங் காஷ். மைக் டெஸ்டிங்லாம் பண்ணியாச்சு. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இல்லை எங்கடா போனேன்? எங்கே போனேன்? ஓ ஹலோ, கேட்குதா? மைக்கை மியூட் போட்டு வச்சிட்ருக்கேன் நான். தனியாக பேசிட்டு இருக்கியா? ஆமாம், புலம்பிக்கிட்டு இருக்கேன். சரி ரைட்டு, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாமா? போகலாம். சரி, ஃபஸ்ட்டு உனக்கு வந்துட்டு என்ன புரியலன்னு சொல்லு முதல்லன்ட்டு. எனக்கு எஸ்கியூனா இங்கே பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்கியூ அதாவது இல்லை வெயிட் பண்ணு அவனை சொல்லவா? சொல்லு. நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேரை நான் ஆஃப் பண்ணிடுறேன். நீ பண்ணு. உன்னுடைய ப்ரோக்ராமில் உனக்கு என்ன புரியலை, எங்கே உனக்கு வந்து குழப்பமாக இருக்குன்னு சொல்லுன்ட்ட. நான் அப்படிலாம் எதுவும் சொல்லையே. ஏன் சொல்லலையா? இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு கடவுளை இது பண்ணுற கலும்பு பண்ணுறீங்க. டபடபன் பண்ணி டபடபன் சொன்னா தான் எனக்கு 5 ப்ரோக்ராம் எடுத்து போட முடியும் என்னால். ஐயோ, நான் ஏன் வேலையை விட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்துச்சா ஒரு மண்ணாங்கட்டியும் வரல. வந்துடுச்சு. சரி ரைட். இந்த பாரு, இதான் என்னோட ஒர்க் பெஞ்ச். சரியா? இதில் நான் அந்த ஸ்டூடெண்ட் தெரியுதா டேட்டாபேஸ் சக்கீலாவா? இன்பில்டாவே இருந்ததுடா. நான் எதுவும் பண்ணல. அதில் இன்பில்டாவே இந்த இருக்குல்ல, இத்தனை இதை நேற்று உட்காந்து பண்ணி பார்த்தேன். சரியா? சரி. நான் பண்ணி ஆக்சஸ் பண்ணி எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இதே கோடை நான் வந்து பைத்தானில் பண்ணி பார்த்தேன். சரி. அந்த பைத்தானில் வந்து இந்த டாட் கமிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா டாட் கமிட் கொடுத்து தான் பண்ணணும். அதுக்கப்புறம் மை கர்சர் டாட்டு அந்த கனெக்ஷன் கொடுக்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியலையா? அதான் என்னென்ன அவன்கிட்ட கேட்டேன். 20 நிமிஷம் நான் அப்படியே டைப் வச்சு கேட்கேன். சரி, முதல்ல உனக்கு வந்துட்டு MySQL ஒர்க் பெஞ்சுக்கும் MySQLக்கும் வித்தியாசம் தெரியுதா? தெரியல, நீயே சொல்லு. இல்லை, நான் கேட்குறேன் உனக்கு இப்போ வந்து என்ன புரிதல் இருக்குதோ அதை சொல்லு என்கிட்ட. MySQL சர்வருக்கும் MySQL ஒர்க் பெஞ்சுக்கும் என்ன வித்தியாசம்? நான் உன்ட்ட சொல்லிட்டேன், இந்த பதிலை சொல்லிட்டேன். என்னது லாங்குவேஜா? எது லாங்குவேஜா ஒர்க் பெஞ்சுன்றது? இல்லையா? இல்லை. ஆமாம், அது ஒரு குவெரி லாங்குவேஜ் தானே. இதுதான் உனக்கு புரியலன்றேன். இந்த கான்செப்ட் தான், இந்த கான்செப்ட் தான் உனக்கு புரியல. நீ என்ன இல்லை நான் சொல்லவா? நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்கேன்ட்டு? சொல்லு. MySQL தான் MySQL ஒர்க் பெஞ்ச், ரெண்டுமே ஒன்று, அப்படி தானே? ஆமாம். அப்படி இல்லையா? அப்படி கிடையாது. இல்லை, அப்படி கிடையாது. சரி, அப்போ சொல்லு. உன்னுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போயேன். உன் விண்டோஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட்டு எனக்கு என்ன வேலை செய்யுதுன்னு தெரில. என்னடா ஏதோ வருது அதில் MySQL அது என்ன கமாண்டு மறந்துட்டேன். வெயிட் பண்ணு. MySQL UCS 143. வெயிட் பண்ணு, வரேன். இதில் சும்மா அந்த MySQLனு போடேன். இதில் சும்மா MySQLனு சொல்லிட்டு டைப் பண்ணு. கனெக்ஷன்லாம் இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம். சும்மா MySQLனு சொல்லிட்டு டைப் பண்ணு. இட்ஸ் நாட் ரெகக்னைஸ்ட். இன்னும் ரெகக்னைஸ்டே காட்டல உனக்கு? ஏன் காட்டல? பாத்தில் ஆட் பண்ணியா இல்லையா? நீ அனுப்பிவிட்ட வீடியோ பார்த்தா பண்ணேன், எல்லாத்தையும் அப்படியே முடிச்சுட்டேன். அந்த வீடியோவில் பாத்தில் ஆட் பண்ணான்னு தெரியல. இல்லைனா கமாண்ட் ப்ராம்ப்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு MySQL கமாண்ட் லைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணு. சர்ச்சில் டைப் படிக்கணுமா? ஆமாம், MySQL கமாண்ட் லைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது நீ பாத்தில் ஆட் பண்ணால் தான் உனக்கு வந்து தொலையும். என்னடா எத்தனை டைப் படி வந்துருச்சு. MySQL கமாண்ட் லைன் இதானே? அதுவும் ஒன்றும் இல்லையா? என்னடா இது ஃபுல்லாக இன்டர்நெட்டுக்குள்ளே போகுது. அது இல்லை போல. நான் உனக்கு என்ன வீடியோ அனுப்பி தொலைஞ்சேன்னு தெரில. இல்லை, நான் வெயிட் பண்ணு, நான் உனக்கு காட்டுறேன் என்னோட பிசியில். சரி, MySQL போட்டால் இத்தனை ஏறி இருக்குதா இருக்கா? அந்த 3 தான் ஏறி இருக்கு. அந்த MySQL கமாண்ட் லைன் இருக்கு பாரு, ஓப்பன் பண்ணது. ஃபஸ்ட்டு இருக்கிறது இது கிடையாது. ஓ, இதா? ஆமாம், ஓப்பன் பண்ணது. ஓப்பன் பண்ணு. சரி, பாஸ்வேர்டை போடு. சரி, கண்ண முடிக்கும். அது தெரியாது. தெரியாதா? நல்ல
போட்டாச்சு. சரி, இப்போ நீ என்ன பண்ணுற, என்ன ஷோ டேட்டா பேஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் போடு. டேட்டா பேஸ் எல்லாத்தையும் காட்டணும். செமிகாலன் கொடு, கடைசியில் செமிகாலன் கொடு. இதிலே கொடு, சும்மா இல்லை அந்த அந்த இதில் இருக்குல்ல, அந்த அடுத்த லைனில் கொடு, செமிகாலன் கொடுத்து அந்த என்டர் கொடு. காட்டுதா? ஆமாண்டா, ஒர்க் பெஞ்சில் காமிச்ச மாதிரி இது உனக்கு வந்து காட்டுதா? ஆமா ஆமா ஆமா. அப்போ ஒர்க் பெஞ்சுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒர்க் பெஞ்சுக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுவும் அந்த ஒர்க் பெஞ்ச் மாதிரி தான் நினைக்கிறேன். சரி, ஆமாம் கரெக்டு. நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? கரெக்டா? ஆமாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எதை ஆக்சஸ் பண்ணுற? அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கிறத ஆக்சஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம், கரெக்டு. என்னடா வேட்டு வெடிச்சிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில்? வேட்டு வெடிக்கலடா, இது அங்கடா வீட்டு சைடு தள்ளி ஏதோ கல்யாண வீடு நினைக்கிறேன். கல்யாண வீட்டில் வேட்டு வெடிக்காங்களா? ஆமா, அப்புறம் கல்யாண வீட்டில் இப்போ என்னடா வெடிப்பாங்க? இங்கே போனால் தானே தெரியும் எனக்கு. போடலாம். இது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, இது எல்லாமே ஒரு டேட்டா பேஸ். சரியா? சக்கீலான்றது ஒரு டேட்டா பேஸ், ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு டேட்டா பேஸ், வேர்ல்டுன்றது ஒரு டேட்டா பேஸ். அந்த SQL சர்வருக்குள்ள இருக்கு. நம்ம அந்த சர்வர்ல இருந்து இந்த டேட்டா பேஸ்ல ஆக்சஸ் பண்ணிப்போம். மொத்தம் அங்க தான் இருக்கு. அந்த சர்வர்ல வந்து என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு காமிக்க சொல்லிருக்கோம், அது காமிச்சிருக்கோம். அதான் நீயே சொல்றியடா, அழகா சொல்றியடா. அப்புறம் என்ன உனக்கு சந்தேகம்? அழகா சொல்றேனா? ஆமா, ரொம்ப அழகா சொல்ற. உனக்கு எல்லா பொண்ணுங்களும் உனக்கு தான். ஓ ரைட்டா. இப்போ கேன சொல்றா. நீயே சொல்றீல சர்வர்ல உள்ள எல்லா டேட்டா பேஸையுமே இது வந்து எடுத்து காமிக்குதுன்ட்டு. ஆமா. அப்போ இதுக்கு பேர் என்னது? சர்வர்னா என்னவா? சரி ரைட்டு. இந்த கான்செப்ட்டுக்கு நான் வரைய பண்ணி வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதா ஆஃப் பண்ணிக்கோ. ரைட். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். அதை பண்ணு. என்னடா டப்னு அடிச்சுட்டு இருக்க? லேண்டுக்கிட்டு இருக்கேன் நான், இது உனக்கு தெரியாது. ஓ சரிங்க. யார்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். சரி ரைட்டு. இப்போ நான் என்னோடய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிவிட்டு என்ன, நான் உனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது வந்துட்டு உனக்கு ஒரு சில நாலேஜாக இம்ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி கேள்விகள் கேட்க விடாமல் தடுக்கும். பேசுகிறேனே தெரியல. சரி ரைட்டு வா. இது எல்லாத்தையும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு தானே பண்ணிட்டு இருக்க? ஆமாம், ஸ்ட்ரீம் பண்ணல. இந்த இதை வந்து நான் சீக்கிரத்துலேயே ரிலீஸும் பண்ணிவிடுவேன். சரி, இந்த வீடியோ எனக்கு அப்படியே அன்கட் வெர்ஷன் அனுப்பிவிடுனா எனக்கு ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகும். சரியா? என்னடா கான்செப்ட் இது உனக்கு ரெஃபரன்ஸுக்கு வேற தேவையா? எதுக்காக தேவைப்படும்டா, ஒரு ஜீனியஸ் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த மாதிரி இருச்சுல அதை. சரி ரைட்டு. இப்போ நான் கண்டென்ட் கொண்டு போகிறேன். நான் முதல்ல இங்கே சரி ராம்கோவா. ஆமாம், முதல்ல சரியா ஒரு சர்வர்னா என்னன்னு பார்க்கலாம். என்ன சரி, சர்வர்னா என்னது? என்ன நினைக்கிற? சர்வர்னா சர்வர். அது வந்து பார்க்க எப்படி இருக்கும்? அது பார்க்க முடியுமாங்க? பார்க்க நல்லா இருக்கும். சரி, நல்லா இருக்கும். சரிங்க. சரி, இப்போ நீ சர்வர் சும்மா போட்டேன்னா உனக்கு இமேஜஸ் ஃபுல்லாக பயங்கரமாக இருந்தா? ஆமாண்டா, பெரிய இதாக வருதா? இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளெல்லாம் வந்து என்ன இருக்குன்னு நினைக்கிற? டேட்டாஸ்லாம் இருக்குமா? இல்லை டேட்டாஸ் இருக்கும். ஆமாம், அது உண்மை தான். இப்போ நம்மளோட கம்ப்யூட்டருக்குள்ளே எப்படி வந்து CPU ரேம்லாம் இருக்குதுல்ல, அதே மாதிரி வந்து இதுக்குள்ளே நான் கேட்குறேன் நான். இதுக்குள்ளே இது மெமரி டிவைசஸாக இருக்குமா? மெமரி டிவைசஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு அதான் இந்த சிப்பு அந்த மாதிரி அதான் சிப்பு. நீ சொல்கிறது சரி தான். என்ன சிப்பு? இப்படிலாம் தெளிவாக கேட்டால் எனக்குலாம் சொல்ல தெரியாது. இப்போ நீ சொல்கிறீல உன் ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் நீ ரேமு CPUன்னு சொல்கிறீல, அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது தெளிவாக சொல்லணும். ரோம் என்கிட்ட ரோமுனோட ஃபோனில் இருக்குதே. பயாஸ் அது கூட தான் இருக்குது. இதுக்குள்ளேயுமே வந்து CPU தான் இருக்குது. ஓ, சர்வருக்குள்ளே CPU இருக்கா? ஆமாம். சரி, நீ சர்வர் CPUன்னு போட்டுன்னு வச்சுக்கோ. போட்டோன்னா ஏன்னா அது நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு CPU மட்டும் வந்து யூஸ் பண்ண மாட்டான். சரி, 3 CPU உடைய சர்வர்லாம் இருக்கும், 4 CPU கொண்ட சர்வர் இருக்கும், 5 CPU கொண்ட சர்வர் இருக்கும். ஏன்னா இது ஏன் உனக்கு வந்து இவ்வளோ CPU வந்து தேவைப்படுது அப்படின்னா, ஏன்னா அத்தனை விதமான இன்கமிங் ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஒரு செகண்டுக்கு எத்தனை பேர் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க? அது கணக்கே கிடையாது. பல கோடி பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அப்படி தானே? அப்போது அந்த பல கோடி பேரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவனுக்கு அப்போனா எத்தனை CPUs வந்து இது போகும்?
தேவைப்படும். கண்டிப்பா கோடிக்கணக்கில் வேணும், கோடிக்கணக்கில் வேணும், அப்படி தானே. இப்போ நம்மளோட கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ணுறது நம்ம மட்டும்தான், ஒத்தாள் ஒரு இது சிஸ்டம், அப்படி தானே. அப்போது ஒத்தாள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு CPU போதும் தானே. என்ன தரா பண்ணி விட்டு தொலைஞ்ச? இல்லை கம்முன்னு கடந்தியாக தான் பார்த்தேன். நான் சொல்கிறேன், ஒத்தாளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு CPU போதும், அப்படி தானே. ஆனால் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து எத்தனை பேர் வந்து இது பண்ணுவாங்க, ஒரு அட்ட செகண்ட் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராம். அப்போது அத்தனை பேரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு CPU கண்டிப்பாக பத்தாது. அப்போ அவனுக்கு ஒரு சிஸ்டமில் வந்துட்டு ஒரு மதர் போர்டில் ஒரு 5-6 CPU வந்து வச்சுருப்பான். அதே மாதிரி ஏகப்பட்ட சர்வர்ஸ் அவன் வந்து குமிச்சு வச்சிருப்பான் டேட்டா சென்டரில், ரைட்டா. இது எல்லாத்தையும் வந்து லோட் பேலன்சர் மூலியமாக அவன் வந்து பிரித்து விடுவான் லோடு. சரி, எந்த சர்வர் வந்து காலியாக இருக்குதோ அந்த சர்வருக்கு வந்து இந்த ரெக்வஸ்ட் வர மாதிரி வந்து பிரித்து விடுவான். சரி, இல்லை கிடையாது, சர்வர்ன்றது நம்ம ஒரு கம்ப்யூட்டர், அவ்வளோதான். இப்போ நம்மளோட கம்ப்யூட்டரில் எப்படி வந்து ரேம் இருக்குது, CPU இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குதோ அதே மாதிரி தான் சர்வரும், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பவர்ஃபுல்லாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் வந்து கம்பேர் பண்ணும்போது அவனோட இது இருக்குல்ல சர்வர் CPU வந்து கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன் அவனுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் தேவைன்னா ஒரு செகண்டில் அவ்வளோ பேரை வந்து ஹேண்டில் பண்ணணும். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ சர்வருமே வந்து என்னதுன்னா ஒரு கம்ப்யூட்டர் தான். நம்மளோட கம்ப்யூட்டருக்கும் அவனோட சர்வருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவனோட சர்வர் வந்து கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். சரியா? இதான் வந்து உன்னோட வீட்டில் எத்தனை வண்டி தான் போகும் ட்ரெயின்? நான் உன்கிட்ட எப்போ ஃபோன் போட்டாலுமே வந்து உயின்னு ஒரு சவுண்ட்ஸ் ஒரு இது வந்துருக்கு, சத்தம் வந்துடுது. தெரியுது, அதுக்குன்னு சொன்னி இத்தனை ட்ரெயினாக போகும். நிப்பாட்டி வைரா, ட்ரெயின் போக வேண்டாம், எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். நிப்பாட்டி. ஆமாம், போக விடு. சரி, இப்போ என்ன சர்வர் பார்த்துட்டோம், ரைட்டா? சர்வர் நான் தான் பார்த்துட்டோம். அப்போ இப்போது ஒரு சர்வருடைய வேலை என்னன்னு சொல்கிறேன் நான். இப்போ நீ Amazon.comன்னு நீ வந்து அடிச்ச அப்படின்னா உனக்கு என்ன வரும்? அமேசானோட வெப்சைட் வரும், அப்படி தானே? அப்போ இதுதான் வந்து அமேசானோட சர்வர்னு வச்சுக்கோ. சரி, இங்கே நீ இருக்க, இது நீ வந்து Amazon.comன்னு சொல்லிட்டு அடிக்கிற. அப்படி வந்து அடிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ரெக்வெஸ்ட் வந்து முதல்ல Amazon.comக்கு இந்த சர்வருக்கு போகும், அமேசான் சர்வருக்கு போகும். அந்த அமேசான் சர்வர் வந்து என்ன சொல்லணும், சரி நீ இந்த வெப்சைட் என்கிட்ட கேட்டிருக்க, அதனால் நான் உனக்கு இந்த வெப்சைட்டை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது உனக்கு வந்து கொடுக்கும். சரி, அப்போ நீ Amazon.com நீ வந்து அடிச்சேன்னா மேஜிக்காக உனக்கு வந்து எந்த விஷயமும் உனக்கு வந்து நடக்காது. அது வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான் உனக்கு வந்து ஆகும். இதுக்கு பேர் தான் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான கான்செப்ட், மண்டேல ஏற்றி வச்சுக்கோ. HTTPயை பற்றி நீ இப்போதைக்கு வந்து உரி பண்ணாத, அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையானது சர்வர்னா என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான். சர்வருக்கு நீ ஒரு ரெக்வெஸ்ட் மேக் பண்ணுற, அதுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸாக உனக்கு அந்த சர்வர் கொடுக்கும். அவ்வளவுதான். இதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ சப்போஸ் இந்த ரெக்வெஸ்ட் இப்போ உங்களுக்கு கரெக்டாக போலனாலும் இப்போ ரெஸ்பாண்ட் ஆகலைன்னா அதனால தான் அந்த சர்வர் நாட் ஃபோன் அந்த மாதிரி சில எரர்லாம் காமிக்குமா? அந்த 404 இந்த 404 அப்படின்னா நீ கேட்டது என்கிட்ட இல்லடான்னு சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ Amazon.in நான் போடுறேன்னு வச்சுக்கோ, எனக்கு இது பேசிக்காக வருது. இப்போ Amazon.inல நான் சும்மா கண்டதான் நான் போட்டு விடுறேன்னா எனக்கு இங்கே என்ன சொல்லுது? 404. அதாவது என்னன்னா Amazon.inல இந்த மாதிரி ஒரு சப்டொமைன் என்கிட்ட இல்லை, நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு வந்து புரியலை, அப்போ நான் உன்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து அனுப்புகிறேன்னு சொல்லுது. இதுவும் எனக்கு ஒரு என்ன, அதாவது ரெஸ்பான்ஸ்லேயே வந்து ஏகப்பட்ட விதம் வந்து இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸு, எரர்ஃபுல் ரெஸ்பான்ஸு, அப்புறம் வந்து சர்வர் இன்டர்னல் ஓடைய இந்த எரரு. அதாவது இப்போ நீ பார்த்த 404ன்றது ஒரு எரர் கோடு, பேசிக்காக ரெஸ்பான்ஸ் கோடு. அது நீ ரெஸ்பான்ஸ் கோடு நீ போட்டு பார்த்தேன்னா உனக்கு தெரியும், ரெஸ்பான்ஸ் கோடு. அப்புறம் வந்து HTTP நீ போட்டு பார்த்த அப்படின்னா என்ன, இங்கே பாரு 200ன்னு வந்துருச்சு உனக்கு வந்து இது வந்துச்சுன்னு வச்சுக்கோ, 200 வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அதே இது 400லேருந்து 499 வந்து வந்துச்சு அப்படின்னா உன்னோட சைடில் வந்து மிஸ்டேக்னு அர்த்தம். அதாவது என்னோட சைட்டில் இப்போ வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னா கண்டு தான் நான் ஒன்று வந்து கொடுத்து வச்சுருக்கேன்,
அப்போ அது என்ன சொல்லும், என்கிட்ட இல்லைன்னு சொல்லும். அப்படி தானே? அதுதான் அந்த 404ன்றது. அதே மாதிரி 500 அப்படின்னா அவனோட சைடோட மிஸ்டேக்கு. எக்ஸாம்பிளுக்கு அவனோட சைடில் ப்ரோக்ராம் வந்து கண்ட மணிக்கு வந்து அடிச்சு வச்சுருந்தான்னா எரர் அவனுக்கு வந்து மேக் ஆகும்ல, அவனுக்கு வந்து ஃபார்ம் ஆகும்ல. அப்போ அவனோட சைடோட சர்வரில் வந்து ஒரு சில எரர்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து 500ஓட இதில் வந்து பேசிக்காக விழும், 500 ரேஞ்சில் விழும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இது இருக்குல்ல ரெஸ்பான்ஸ் கோடுடைய மீனிங். இப்போ இதுதான் நான் சொல்கிறேன், ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் இருக்குது. நீ கேட்குறது ரெக்வஸ்ட்டாக போயிட்டு அந்த சர்வரில் போய் கேட்கும். உனக்கு இந்த சர்வர் வந்து அப்படி உண்மையிலே இந்த ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உனக்கு ரெஸ்பான்ஸாக ஒழுங்காக அனுப்பும். சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த சர்வர்ன்றது ஒரு கம்ப்யூட்டர்னு சொன்னேன், அப்படி தானே? இப்போ இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே எவனோ ஒருத்தன் இங்கே லிசன் பண்ணிக்கிட்டு இருந்தா தானே வந்து இந்த இன்கமிங் ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே இந்த கேட்க முடியும். அப்போ அது யாரு? அங்கே இருக்க அந்த டெவலப்பர்ஸ் அந்த மாதிரியா? ஆமாம், அவனுக்கு அதான் வேலை. பேர் 24 நேரம் உட்காந்து அங்கே வந்து கேட்டிருப்பான் அவன். ஆமாம், அவனுக்கு ஒரு வேலையில். ஆமாம், அவன் வந்து ஒரு இந்த ரோபோட் தூங்க மாட்டான். ஆமாம் 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 ரைட் 19th காலகட்டத்தில் இருந்து இது மாதிரி எல்லாம் இருக்குதுண்ணே இல்லையா? அப்போ என்ன வரும்? நான் சொன்னது என்னது உனக்கு புரியுதா? சர்வர்ன்றது ஒரு கம்ப்யூட்டர். நான் என்ன சொன்னேன், இப்போ அந்த ஒரு அந்த ரெக்வஸ்ட் அப்படி தானே? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு அமேசான் வச்சுக்கோ, ஒரு செகண்டுக்கு இந்த மாதிரியான ரெக்வஸ்ட் வந்து எத்தனை போகும்னு நினைக்கிறேன்? என்ன ஒரு 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 1 லட்சம் 2 லட்சம். சரியா, அவ்வளோ போகும். அப்போ அவ்வளோத்தையும் ஒரே செகண்டில் இங்கே லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் யார்? இந்த வார்த்தையை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ, லிசன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு முக்கியமான வார்த்தை, இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு வார்த்தையும் கூட, லிசன் அப்படின்றது. யார் இந்த எல்லா ரெக்வெஸ்ட்டையும் உட்காந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருப்பா? தெரியல. சொல்லு சொல்லு, என்ன நினைக்கிறியோ சொல்லு. இப்பதான் சொல்ல வந்து என்னத்தையோ எனக்கு தெரிஞ்சு அந்த வர்ற சர்வர்ல எனக்கு சொல்ல தெரியல. நீயே சொல்லு. சொல்ல தெரியலையா? இங்கே லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஆமாம், எப்படி உன்னோட கம்ப்யூட்டரில் வந்துட்டு நீ கேம் ஏற்றி வச்சின்னா அது ஒரு சாஃப்ட்வேர் தானே அது பேசிக்காக. ஆமாம், எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கால்குலேட்டர் எடுத்துக்கோ, அது ஒரு சாஃப்ட்வேர் தானே. ஆமாம், சாஃப்ட்வேர்னா என்னது? சாஃப்ட்வேர்னா நம்ம அன்றாட தேவைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுக்கூடும். அப்படி தானே? ஹார்ட்வேருக்கு சாஃப்ட்வேருக்கு என்ன வித்தியாசம்? ஹார்ட்வேரை வந்து நம்ம டச் பண்ண முடியும், சாஃப்ட்வேரை வந்து டச் பண்ண. இந்த புக்கில் படித்த கதையை என்கிட்ட சொல்லாத. அப்புறம் என்ன? டச் பண்ண முடியும் டச் பண்ண முடியாதுன்றது சின்ன குழந்தைய தான் சொல்லும். சரி, ஹார்ட்வேர்னா என்னது, சாஃப்ட்வேர்னா என்னது? ஹார்ட்வேர்னா ஹார்ட்வேர், ஐயோ சாஃப்ட்வேர்ன்றது சிஸ்டம்குள்ளே இருக்கும்டா. சரியா? சரி, நான் சொல்கிறேன், கேளு கேளு. சிபியூன்றது ஒரு ஹார்ட்வேரா? ஆமாம். ஏன்? ஏன்னா அது ஒரு ஃபிசிக்கல் டிவைஸு. ஆமாம். சரி, இப்போ இதுதான் சிபியூன்னு வச்சுக்கோ. உனக்கு சிபியூ பார்க்க எப்படி இருக்கும் சொல்ல? இந்த முதல்ல இந்த ஒரு கேள்வி நான் கேட்டதில்லை. சிபியூ பார்க்க எப்படி இருக்கும்? பெரிய ஒரு டப்பா மாதிரி இருக்கும்டா, நம்ம காலேஜில் வச்சுருப்பாங்கல்ல. இதுதான் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எவனுக்கு வந்து வருதோ, என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் நீங்களாம் உருப்பிடுவீங்க. இப்போ சரி, நான் சிபியூ அடிக்கிறேன், சரியா? சின்ன டப்பா உள்ளே போகணும் அப்படின்னா இது நீ பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம்? என்னடா இது இன்டெல். சரி, நான் சும்மா சிபியூன்னு வந்து நான் வந்து அடிக்கிறேன் என்ன? சரி, நீ சும்மா சிபியூ நீ வந்து அடிச்சேன்னா நீ சொன்ன மாதிரி வருதா? ஆமாம். இதெல்லாம் எதுக்கு இப்படி வருதுன்னா, நம்ம வந்துட்டு பேச்சு வழக்கில் சிபியூன்னு சொன்னாலே இதான் நம்மளோட மண்டையில் வந்து முதல்ல உதிக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து புக்கிலேயே நம்மளுக்கு சிபியூன்னு அதான் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பான். அந்த பெரிய டப்பா தான் சொல்லி கொடுத்துருப்பான். ஆனால் உண்மையிலே சிபி இது வந்து கிடையாது. அப்புறம் அதுதான் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு சிப்பு, சரியா? குட்டியாக ஒன்று இருக்குதா? ஒரு சிப்பா? ஆமாம், ரோபோ வந்து இந்த இது பார்த்துருக்கேன், இந்த எந்திரன் படம். ஒரு சின்ன சிப் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இது பண்ணுவானா, திணிப்பானாவே, ரெட் சிப்பு. அந்த மாதிரி நீ வந்து நினச்சிக்கோ, சரியா? அந்த பெரிய டப்பாக்குள்ள திணிக்கிறது அதான் சிபியூவா? நான் சொல்கிறேன், இப்போ இதான் அந்த பெரிய டப்பான்னு வச்சுக்கோ. அந்த பெரிய டப்பாக்குள்ளே என்னென்னலாம் வந்து இருக்கும் அப்படின்னா என்ன,
ஒரு CPU இருக்கும், ரேம் இருக்கும். ரேம் 1 2 3 4 அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கும். சரி. ஒரு ஹார்ட் டிஸ்க் அல்லது SSD ஆன மாதிரி ஒரு பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கும். சரி. அதுக்கப்புறம் GPU தேவைன்னா GPU போடு, இல்லைன்னா தேவையில்லை. நான் இப்போ GPUக்கு வரல, அப்படி வந்தால் நீ ரொம்ப வந்து இன்டெப்த்தாக போயிடும் விடு. அதுக்கப்புறமா வந்துட்டு பவர் சப்ளை, SMBSன்னு சொல்லுவாங்க. சரியா? பவர் சப்ளை அதாவது இந்த மொத்த சிபியோட காம்பனன்ட்ஸுக்கு வந்து தேவையான பவரை வந்து இது பண்ணி விட்டுறது. அதாவது என்னது, செப்பரேட் பண்ணி விட்டுறதுக்கு. ஆமாம், சப்ளை பண்ணி விட்டுறதுக்கு தேவையான ஒரு பவர் சப்ளை. சரி. ஏன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு கூலிங் சிஸ்டம்ஸ், நான் அதுக்குள்ளே நான் டீட்டெயில்டாக போகல. சரி விடு. இப்போ இந்த CPU, இந்த ரேமு, அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ், இது எல்லாமே வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மதர் போர்டில் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன் மதர் போர்டுன்னு சொல்லிட்டு? கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மதர் போர்டு வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, என்னது ஈஸி லேபா? அதான் ஈஸி லேப்ல அந்த சால்விங் பண்ண எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். அதே தான் கிடையாது, அதே தான்லாம் இல்லை, அந்த மாதிரி. அது வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலரு, இது வந்து மைக்ரோ ப்ராசஸரு. இந்த மாதிரி வந்து இருக்கும். அது நான் ரொம்ப அட்வான்ஸ்டாக போல் ஒரு பேசிக்கான ஒரு CPU காட்டுறேன் நான். இல்லைனா இதை பாரு, இது வந்து என்னதுன்னா பேசிக்காக ஒரு மதர் போர்டு. ஏன்னா இந்த மதர் போர்டில் இது ஒன்று இருக்குதா, டப்பா மாதிரி. இதுதான் வந்து என்னதுன்னா CPU சாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் நீ வந்து CPU நீ வந்து உள்ளே வைப்ப. இங்கே நீ பார்த்த CPU, அந்த இந்த இது, இந்த ஒரு CPU-வை நீ இதுக்குள்ளே தான் நீ வந்து வைப்ப. இந்த 3 இருக்குதா? ஆமாம். இது கிடையாது, இந்த இருக்குது, இந்த இருக்குதா, தெரியுதான்னு தெரியல எனக்கு. இந்த இருக்குதா, இதுதான் வந்து ரேம் ஸ்லாட்டு. ரேம் இங்கே தான் நீ இந்த இது பண்ணுவ, நீ இந்த வைப்ப. சரி. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே எங்கேயாவது கிடக்கும். அங்கே நீ வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபிக்ஸ் பண்ணுவேன் பேசிக்காக, SSD-யோ ஹார்ட் டிஸ்கோ. ஏன்னா அப்போ நீ இந்த மதர் போர்டுக்குள்ளே தான் உனக்கு தேவைப்படக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸுமே உனக்கு வந்து இருக்கும். ரேமு, CPU, ஸ்டோரேஜ் எல்லாம். அப்போ நீ இந்த டப்பாக்குள்ளே, அந்த பெரிய டப்பாக்குள்ளே வைக்கக்கூடிய விஷயம் வந்து என்னவா வந்து இருக்கும்னா மதர் போர்டை தான் அதுக்குள்ளே வைப்ப. அப்போ இந்த பெரிய டப்பான்றது என்னென்னா ஒரு கேபினெட்டு, அது வந்து ஒரு கேஸ் மாதிரி. இது இந்த பெரிய டப்பா இல்லாமையே நீ வந்துட்டு பேசிக்காக உன்னோட பிசியை யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த பெரிய டப்பா வந்து எதுக்குன்னா எல்லாத்தையுமே இந்த ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுது. ஸோ அப்போ இந்த டப்பாக்குள்ளே தான் வந்துட்டு என்ன இருக்கும்னா மதர் போர்டு இருக்கும். அந்த மதர் போர்டுக்குள்ளே தான் CPU இருக்கும். புரியுதா? அப்போது இந்த டப்பான்றது CPU கிடையாது, இந்த டப்பான்றது ஒரு கேஸ், அது ஒரு கேபினெட், அவ்வளோதான். அப்போ இது இந்த கான்செப்ட் உனக்கு வந்து புரிஞ்சிடுச்சா? அப்போ நீ ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய இந்த ரேமு, CPU, அப்புறம் உன்னோட இந்த பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் டிவைஸான ஹார்ட் டிஸ்க், அப்புறம் அல்லது வந்து SSD தான் என்னதுன்னா ஹார்ட்வேர். வெயிட் பண்ணு. எவ்வளோ சோறு சாப்பிடுவியா? பாதி முட்டாக்குங்க. இல்லை. ஹலோ. இந்த பார்க்கக்கூடிய ஃபிசிக்கல் டிவைசஸ் தான் வந்து என்னதுன்னா ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேர் கூட பேசுது பார்த்தியா? ஆமாம், அதுதான் சாஃப்ட்வேர். அது கம்யூனிகேட் பண்ணுறதா சாஃப்ட்வேரா? ஆமாம். அப்போ இந்த ஹார்ட்வேர் கூட வந்து யார் பேசுவா? சாஃப்ட்வேர். எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஏதாவது ஒன்று சொல்லு, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் சொல்லு. கால்குலேட்டரு. அப்போ நீ ஒரு சிம்பிளான ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் போடுறேன்னு வச்சுப்போம். சரியா? கால்குலேட்டர் பண்ணுறப்ப நீ சிம்பிளாக ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் போடுற. சரி. இப்போ நான் சீலே நான் வந்து உனக்கு காமிக்கிறேன். என்னமோ போட்டிருக்க. இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லை என்னோட வாழ்க்கையில்? பார்த்தது கிடையாது. செமஸ்டர் 1ல் இப்போ வந்து கடைசி எக்ஸாம் நீ வந்து எப்படி நீ இது பண்ண பாஸ் பண்ண? எனக்கு மனப்படம் தான்டா பண்ணேன். எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. கமெண்ட் என்ன அடிக்க பண்ணலாம் அவ்வளோ தெரியும், ரொம்ப டீப்பாக தெரியாது.
என்னடா இருக்குது இதில் நம்ம வந்து கொடுக்குற எல்லாமே ஸ்டோர் ஆகும். இது வந்து எத்தனைன்னு சொல்லிட்டு இது ஸ்டோர் ஆகும், அவ்வளோதான். இப்போ இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 நான் சீலலாம் நான் கோட் பண்ணி பல மாதம் ஆகுது. வரணும் மறுபடியும் இதுக்கு printf. என்ன நல்ல வேலை வார்த்தை பேசியிருப்பேன். சரி, இப்போ இதை நீ ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. சரி, அசம்பிளியாக மாற்றுறதுக்கு ஏதோ என்னது இது இப்போ பார்த்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன hi.c இது ஏதோ ஒரு ஃப்ளாக் கொடுப்பானே அவன். எஸ்ஸா இல்லை, இந்த ஏடாட் அவுட்ன்றது கான்செப்ட்னா உனக்கு அன்னைக்கு நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லை, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏடாட் அவுட்டா? ஆமாம் ஆமாம், அப்படின்னு என்னது? அதான்டா அந்த ஏடாட் அவுட் ஏன் கொடுக்குறோம், அதை கொடுக்காம இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓ, கேபிட்டல் லெட்டர்ஸா? சரி ரைட்டு. இப்போ பாரு, இது என்ன கோடு? என்னடா பண்ணது இது என்ன கோடு? இது ஃபுல்லா அசெம்பிளியா மாத்திருக்கா? ஆமாம், இது மிஷின் கோடு. மிஷின் கோடு, கரெக்டு, சூப்பர். மிஷின் கோடு தானே அது? ஆமாம். இப்போ நீ சியில் நீ ஒரே ஒரு லைன் தான் நீங்கள் இதை போட்டிருக்க, அதாவது 3 லைன் போட்டிருக்க. ஆமாம். இது ஒரு டிக்ளரேஷனு, அதாவது டிக்ளரேஷன் இந்த சென்ஸ் அது வந்து ஒரு இனிஷியலைசேஷன் அப்படி தானே? இனிஷியலைசேஷன், அப்புறம் வந்து இன்னொரு இனிஷியலைசேஷனு, அதுக்கப்புறம் ஆடு. இப்போ நம்ம சியில் நம்ம ஒரு 3 லைன் தான் போட்டோம். ஆனால் அதே இது அசம்பிளியில் பார்த்த அப்படின்னா உனக்கு இத்தனை லைன் உனக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இந்த அடிஷன்லாம் நீ எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஆடுன்னு இருக்குதா? இந்த ஆடு, இந்த ஆடுன்றது ஒரு அசம்பிளி கமாண்டு. சரி, அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. நீ ஆக்சுவலாக சொல்லணும்னா டெக்னிக்கல் டேர்மில் இது எல்லாமே, இந்த ஒன்றும் இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? சரி. அப்போ உன் சிபியூக்கு எந்த கோடு போகும்னா இந்த ஒரு லைனும் தான் உள்ளுக்குள்ளே போகும், சிபியூக்குள்ளே போகும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த சிபியூ வந்து என்ன பண்ணும்னா இந்த ஒரு லைனையும் உனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணி உனக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்கும். நீ கேட்ப சிபியூக்கு நீ சொன்ன மாதிரி வந்து 0-1 மட்டும் தான் புரியும், இங்கே சப்பு ஆடுன்னு இருக்குதே, இது என்ன மண்ணாங்கட்டி நீ கேட்ப. நீ அது எப்படி மாற்றுதுன்னா ஆப் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆமாம், அதாவது அசம்பிளியோடைய ஒரு அதாவது இதுக்கும் இப்போ வந்து ஆடுனா அதுக்கு ஒரு கோடு இருக்கும், ஆப் கோடு. எக்ஸாம்பிளுக்கு ஹெக்ஸாடெசிமலில் வந்துட்டு 1 நீ எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவ? 1 in hexadecimal 0x1. சரி, இங்கே 0x1 வச்சுக்கோ. ஆப் கோடு ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கும்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஹெக்ஸாடெசிமலில் தான் இருக்கும். அப்போது நீ இந்த ஒரு கமாண்டுக்கும் ஒரு ஆப் கோடு இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகும்னா அசம்பிளியை வந்து கம்பைல் பண்ணும்ல, அது என்னன்னா அசம்பிளர். இப்போ எப்படி வந்து சிக்கு வந்து கம்பைலரோ அதே மாதிரி அசம்பிளிக்கு வந்து அசம்பிளர். அப்போ அந்த அசம்பிளர் வந்து என்ன பண்ணும்னா இந்த ஒரு ஆப் கோடு இருக்கா, இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ பேசிக்காக அது வந்து பைனரியாக மாற்றும். அப்போ 0 into 1 வந்து பைனரியாக மாற்றுச்சுன்னா வந்து உனக்கு வந்து என்ன ஆன்சர் வருதோ 0-1 வருமா? அப்போது சிபியூக்கு இந்த 0-1ன்னு போச்சு அப்படின்னா சிபியூக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த 0-1ன்றது ஆட் அப்படின்ட்டு. புரியுதா? இங்கே 0-1ன்னு சொல்லிட்டு போச்சுன்னா நான் அந்த நான் சொன்ன அந்த ஆட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இது பண்ணிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு வந்துட்டு சிபியூக்குள்ளேயே அவங்க ஃபேர்ம்வேர் ஒன்று அவங்க வந்து எழுதியிருப்பாங்க. சரியா? ஃபேர்ம்வேர் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஹார்ட்வேருக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. இப்போது நீ கால்குலேட்டர்னு இருக்குன்னு வச்சுக்கோ, அதை நீ வந்து என்ன பண்ணலாம்னா டிலீட் பண்ணலாம், அப்படி தானே? ஆனால் நீ ஃபேர்ம்வேரை வந்துட்டு பேசிக்கலாக டிலீட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு நார்மலான ஸ்டோரேஜ் மாதிரி அது வந்து இல்லை, கிடையாது. அது பேசிக்கலாக வந்து ஸோ அது வந்து உனக்கு வந்து எங்கே இருக்கும்னா ரோமில் இருக்கும், ரீட் ஒன்லி மெமரி. பேர்லேயே இருக்குது பாரு, ரீட் ஒன்லி. உன்னால் வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், உன்னால் வந்து ரைட் பண்ண முடியாது. அப்போது இந்த ஃபேர்ம்வேர் நம்மளால் வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அதை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. அப்போது அந்த சிபியூக்குள்ளே எழுதப்பட்ட ஃபேர்ம்வேர் வந்துட்டு இந்த ரோமில் தான் வந்து இருக்கும்.
அப்படின்ற போது அந்த ஃபேம் வேற எவனாலையுமே வந்து அழிக்க முடியாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த சிபியூ நீ வந்து போட்டு கீழே போட்டு உடைக்கிற வரைக்கும். அப்போது என்ன ஆகும்னா அந்த ஃபேம்வேர்லேயே டெவலப்பர்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இதில் வந்துச்சுன்னா நீ இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு. அது வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இந்த மெஷின் சிபியூடைய மெஷின் கோடா ஷீட், இது சும்மா அப்படி போட்டால் வராது. இந்த இருக்குதா, இந்த பேர் நான் சொன்னேன், இந்த பேர் இது வந்துட்டு என்னன்னா ஒரு சிபியூக்கும் ஒன்று மாதிரி வந்துருக்கும். இப்போ நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன வந்துன்னா 01 ஆடுன்னு நான் ஒன்று சொன்னேன். ஆனால் ஒரு சிபியூக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சிபியூ ஆர்கிடெக்சருக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து x86 நீ வந்து யூஸ் பண்ணிருக்க, உனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது ARM, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரியா? அப்போ இவன் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள். இவன் வந்து எந்த ஆர்கிடெக்சருக்கு வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். எந்த ஆர்கிடெக்சர் இது? ஏதோ ஒரு ஆர்கிடெக்சர் அவன் வந்து கொடுத்து வச்சுருக்கான். இப்போ நீ பார்த்தன்னா இதெல்லாமே வந்து என்னதுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதை இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு இதைத்தான் வந்து சிபியோட ஃபேர்ம்வேர்ல வந்து எழுதி வச்சுருப்பான். நீ இந்த மாதிரி உனக்கு வந்து பைனரியில் வந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி வந்து எழுதணும் அப்படின்ட்டு, கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அப்போ நீ பார்த்தன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் வந்துருக்கு அப்படி தானே. ஆடுனா 0100, அதே மாதிரி இது வந்து இந்த என்னது என்ன வேல்யூ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, இது வந்து பைனரி, இது வந்து என்னதுன்னா இன்ஸ்ட்ரக்ஷனு. அதே மாதிரி ஆடுன்னு சொன்னது ஒரு 1. அதே மாதிரி நீங்கள் பார்த்தோன்னா இங்கே உனக்கு வந்து ஏகப்பட்டது இருக்கா, மூவு, அப்புறம் வந்து என்னதுன்னா உனக்கு வந்து இந்த எஸ்டிஆர் சப்பு, அப்புறம் வந்து எஸ்டிபி, அப்புறம் உனக்கு வந்து இந்த எல்டிஆர். இதனால் நான் வந்து அசம்பிளியை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இதனால் எனக்கு என்ன சொல்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கும் வந்து ஃபுல்லாக கிடையாது. அசம்பிளியில் நான் வந்து ஃபார் லூப்லாம் நான் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ஆனால் மறந்து போயிட்டேன் நான். அன்னைக்கு ஏதோ ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் அது மட்டும் பார்த்தேன், பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு போட்டிருந்தேன். அதான் ஹலோ வேர்ல்டுக்கே வந்து நாக்கு தள்ளி போகும். இதில் நான் ஃபார் லூப்லாம் போட்டு கிட்டத்தட்ட எனக்கு 6 மாதம் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து ஒரு இது இருக்குல்ல கமாண்டு, அதை நான் வந்து மறந்து போயிட்டேன். இது வந்து என்ன பண்ணும்ட்டு சிஸ்டம் கால்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து என்னதுன்னா கர்னல் மோடுக்கு போயிடும். அதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உனக்கு இப்போது வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒன்று தான், இது வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா அந்த ஒன்றுக்கும் ஒரு ஆப் கோடு இருக்குது. அந்த ஆப் கோடு தான் வந்து உனக்கு பேசிக்கலாக பைனரியாக மாதிரி உனக்கு வந்து சிபியூக்குள்ளே போகுது. ஆப் கோடா? ஆமாம், ஆப் கோடு அப்படின்னா ஆப்ரேஷன் கோடு, என்ன ஆப்ரேஷன் பண்ணுற அதோடைய கோடு. இப்போ ஆடுன்றது ஒரு ஆப்ரேஷன் அப்படி தானே. அதோடைய கோடு வந்து இவன் வந்து என்ன கொடுத்துருக்கான் 0100. சரியா? அப்போ இதுதான் வந்து அதோடைய ஆப் கோடு. ஆடோடைய ஆப் கோடு வந்து இது. அப்புறம் வந்து லோடோடைய ஆப் கோடு வந்து 0010. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ரேஷனுக்குமே வந்து ஒரு கோடு இருக்கும். அதான் வந்து ஆப் கோடு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சிபியூக்குள்ளே போகும். அதான் உனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? ரைட்டு. அப்போ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குதா, இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இதைத்தான் வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஓ, அதாவது ஹார்ட்வேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் சாஃப்ட்வேரா? ஆமாம். ரைட்டு. இப்போ உன்னோட கால்குலேட்டர் வந்து என்ன பண்ணுது, பேசிக்கலி இதை வந்து ஒரு பார்ட்டாக பண்ணும். அப்படி தானே? ஆடுன்றது சும்மா ஒரு பார்ட்டை நான் இங்கே வந்து இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு பார்ட்டாக அது வந்து இது பண்ணும். அப்போது கால்குலேட்டர்ன்றது ஒரு சாஃப்ட்வேர். அதை வந்து நம்மளால் ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். ஹார்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகும். அது ஒன்று. ஹார்ட்வேரே இல்லாமல் வந்து சாஃப்ட்வேரெல்லாம் வந்து ஸ்டாண்ட் அலோனாக நிற்க முடியாது. என்ன சொல்கிறது, ஹார்ட்வேர் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மெயின். ஹார்ட்வேர் இல்லாமல் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் கூகுள்லேயே போட்டு பார்த்தோன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னு கொடுத்தா நீ சொன்ன பாயிண்ட் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. Hardware is the physical components of the computer, while software is the program and data that runs on the hardware. என்ன சொன்னேன் நான்? இது நீ சொன்னதா வருது. அவ்வளோதான், சிம்பிள். டச் நீ சொன்ன பாயிண்ட். hardware can be touched and software cannot be touched and can only imagine. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இது பண்ணுற ஒரு இது பாயிண்ட்டு. காலேஜ் வந்துட்டு என்ன டெக்னிக்கலாக நம்மளுக்கு வந்து
அந்த ஒரு நாலேஜ் இருக்கணும். சின்ன பிள்ளை மாதிரி வந்துட்டு ஹார்ட்வேர்னால் தொட முடியும், சாஃப்ட்வேர்னால் வந்து தொட முடியாதுன்றது சின்ன பிள்ளை கூட சொல்லும். ரைட்டு புரியுதுல என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. புரியுது. இதனால தான் நீ கூகுள் மீட்டுக்கு வான்னு சொன்னேன். என்னால் சொல்ல முடியாது எல்லாமே ஓரலாம். நீ கேட்ப என்னடா MySQL தான் நான் கேட்டேன், என்ன கசன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கான்ட்டு. இவ்வளோ தெரிஞ்சா தான் வந்து அது கான்செப்ட் புரியும் உனக்கு. சரி, இப்போ MySQL சொல்லிட்டு கொண்டு போயிட்டு எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு பாரு. ரொம்ப நல்லதானே அது. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்துட்டு இங்கே ஒருத்தர் லிசன் பண்ணிருக்கான் நான் உன்ட்ட சொன்னேன் இல்லை, அது யார்? ஒரு சாஃப்ட்வேர். இப்போ நான் வந்துட்டு என்னுடைய என்னுடைய ஒரு இதில் சிஸ்டமில் ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதை நீ வந்து லிட்டரலாக நீ வந்து எடுத்துக்கிடாத, எக்ஸாம்பிளுக்கு மட்டும் பாருது என்ன. இதை நான் வந்து TXT ஃபைலாக நான் வந்து கொடுக்குறேன். TXT ஃபைல் இது எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது வந்து கிடையாது. என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன, சாக்கெட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது என்ன. சரியா, நான் வெப் சாக்கெட் நான் சொல்லலை, நான் வந்து ரா சாக்கெட் சொல்லிருக்கேன் நான். இது வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். இது பேசிக்காக இதை நான் எதுக்கு நான் அப்படி சொல்லிருக்கேன்னா, இதை நான் டேரெக்டாகவே நான் உன்ட்டு வந்து காமிச்சிக்கலாமே. வெயிட் பண்ணு, இதை நான் பைத்தான் ஃபைலாகவே நான் போடுறேன் நான். ஆனால் சாக்கெட்டை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. வெயிட் பண்ணு, நான் போயிட்டு கூகுளில் என்ன பைத்தான் சாக்கெட்ஸ் நான் போட்டுட்டு உன்ட்டா வரேன். சாக்கெட் ப்ரோக்ராமிங்கை இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே அதோட மெத்தட்ஸை ஃபுல்லாக மறந்தாச்சு. ஒன்றா படிக்கணும்டா. இது எல்லாமே படித்தாதான்டா உனக்கு முக்கியமான கான்செப்டே புரியும். இங்கே பாரு, எனக்கு கான்செப்ட் தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மெத்தட்ஸ் வந்து இருக்குதுல, அந்த அதோட இந்த சின்டாக்ஸு அப்புறம் அதெல்லாத்தையும் நான் வந்து மறந்துட்டேன்றேன் நான். வேறு ஒன்றும் இல்லை. இதை நான் அப்படியே எடுத்து போடுறேன். வெயிட் பண்ணு, இது எங்கே சாக்கெட், ஸ்ட்ரீம் சாக்கெட்டு, பைண்டு, ஹோஸ்ட்டு, போர்ட்டு, அக்செப்ட், கனெக்டட் பை. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துட்டு என்ன இங்கே ஃபுல்லாக நான் போடுறேன் நான். சரி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதை எடுத்துட்டு உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது உட்காந்து படி. நான் இப்போதைக்கு என்னோட ஒரு ஃபங்க்ஷனே உன்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க முடியாதனால ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதை உட்காந்து வாசி. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் இந்த ப்ரோக்ராம் இப்போ நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ஓகேவா? ரன் பண்ணிட்டேன். இப்போ சரியா, இப்போ நான் வந்து ரன் பண்ணிட்டேன் நான். ஆமாம், ரன்னிங்கில் தான் இப்போ அது வந்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெயிட் பண்ண வரேன். NC இது டெல்நெட் வச்சு நான் பண்ணலாமே. இல்லை, NC டெல்நெட் வச்சு பண்ணுறேன். டெல்நெட் லோக்கல் ஹோஸ்ட் 654326542. இப்போ இங்கே பாரு, என்னது இது கனெக்டட் பை அப்படின்னு சொல்லு. கனெக்டட் பை உன்னுடைய MySQL அப்படி ஒன்று நீ வந்து பார்த்துருப்பியா? உன்னுடைய MySQL அப்படின்னு ஒன்று வந்து பார்த்துருப்பியா? கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பியா? MySQL பைத்தான் ப்ரோக்ராமோட கனெக்ட் பண்ணும்போது டேய், அது நீ யூசர் நேம் பாஸ்வேர்டை விடு. உன்னோட பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணும்போது MySQL கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்துருப்பியா? பார்த்துருக்கேன்டா. ஃபர்ஸ்ட் அந்த கனெக்டர் இப்போ வெயிட் பண்ணு, நான் ஒன்று பண்ணுறேன். MySQL மாதிரியே இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இல்லை கேட்குது, அதை விடு. இப்போ MySQL மாதிரி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, விகாஸ் SQL உனக்கு லேட் ஆகுதா ஆடியோ? ஹலோ, எனக்கு கரெக்டாக தான் வருது. எனக்கு லேட் ஆகுது உன்னோட ஆடியோ. ஹலோ, டிலே பயங்கரமாக இருக்குது உனக்கு. எனக்கு நல்லா தான் கிடைக்கிது, உனக்கு பாரு எப்படி கிடைக்குதுன்ட்டு. எனக்கு நல்லா தான் கிடைக்கி. சரி, இப்போ ஒழுங்காக கேட்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்ன இங்கே இதே மாதிரி நான் சொல்கிறேன். MySQL கனெக்ஷன்
சக்ஸஸ்ஃபுல். சரியா? இப்போ அதே மாதிரி இந்த பைத்தான் ப்ரோக்ராம் இப்போ நான் வந்து ரன் பண்ண போகிறேன். hi.py ரன் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு டெர்மினலுக்கு போயிட்டு டெல்நெட் லோக்கல் ஹோஸ்ட் இதை நான் பண்ணுறது நான் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோ. சரி, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பாரு. 6 5 4 3 2. இப்போது இங்கே பாரு என்ன வந்துருக்குது. MySQL கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். ஏன் அதானே எப்படி அதை கனெக்ட் பண்ண? அதானே நான் அதை பண்ணல. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்டா? ஆமாம். இதை நான் என்னன்னு சொல்கிறேன். இதை நான் என்னன்னு சொல்கிறேன். சரியா? இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா ஒரு சாக்கெட் ப்ரோக்ராம். சரியா? சாக்கெட்டோடைய மெயின் பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு கனெக்ஷனை லிசன் பண்ணுறதுக்கு, ஒரு கனெக்ஷனை வாங்குறதுக்கு. சரி. சரியா? இப்போ இங்கே பார்த்த அப்படின்னா என்ன, இங்கே ஹோஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஹோஸ்ட்ன்றது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா என்னுடைய ஒரு ஐபி அட்ரஸ். இங்கே வந்து லூப் பேக், இங்கே இந்த லூப் பேக் இன்டர்ஃபேஸு அதெல்லாமே இப்போ எனக்கு சொன்னால் புரியாது. ஜஸ்ட் நோ இது வந்து ஒரு ஐபி அட்ரஸ்ன்னு நீ இப்போதைக்கு வந்து நினச்சிக்கோ. ஐபி தான் அது, ஆனால் என்ன ஐபின்றது உனக்கு சொன்னால் புரியாது. இது ஒரு ஐபி அட்ரஸ். இங்கே போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்குது பார்த்தியா? போர்ட்டு. இந்த போர்ட்டுன்றது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா அது வந்துட்டு ஒரு கதவு மாதிரின்னு வச்சுக்கோ, விண்டோ மாதிரி. அது இல்லைனா இப்படி இந்த ஒரு அனாலஜியை நீ வந்து யோசித்து பாரு. அதாவது என்னன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. சரி, இருக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு யாரையோ நீ பார்க்க போகணும்னு வச்சுக்கோ. யாரையோ நீ பார்க்க போகணும், அவங்கள்ட்ட ஒரு வேலை இருக்குது. அவங்களுடைய ரூம் நம்பர் வந்து என்னதுன்னா 65432. சரி. அது அப்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஏகப்பட்ட ரூம் நம்பர்ஸ் இருக்கும் தானே. 1லேருந்து ஒரு 65,000 வந்து வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போது உனக்கு என்ன ரூம் நம்பர் தேவையோ நீ அந்த ரூம் நம்பருக்கு தானே போவ. இப்போது ரூம் நம்பர் 1 வந்துட்டு ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணுது, ரூம் நம்பர் 2 வந்து ஒரு சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணுது, ரூம் நம்பர் 3 வந்து சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுது. ஆனால் நீ வந்து தேடி போகிறது வந்து என்னென்னா ரூம் நம்பர் 65432. அது வந்து என்ன பண்ணுதுன்னா சம்திங் ஏதோ ஒரு ஆப்ரேஷனை பண்ணுது. சரி. ஆனால் இவங்க எல்லாருமே இருக்காங்கல்ல, ரூம் நம்பர் 1லேருந்து ரூம் நம்பர் சம்திங் வரைக்கும், அவங்க எல்லாருமே வந்துட்டு கதவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வெத்தலை பார்க்க வச்சு உனக்கு வந்து இது பண்ணுறாங்க. சரியா? ஆமாம், யாருனாலும் வாங்க அப்படின்ட்டு. சரியா? யாருனாலும் வாங்க, யாருனாலும் வந்தாலும் நாங்கள் வந்து அக்செப்ட் நாங்கள் வந்து பண்ணிப்போன்றாங்க அவங்க. அதுதான் இந்த பைண்டும் இந்த லிசனும் இந்த அக்செப்டும். அதாவது இந்த பைண்டுன்றது வந்து என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், இந்த ஒரு ரூம் நம்பரில் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுது. ஆமாம், அப்படின்னு சொல்லுது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான் இந்த ரூம் நம்பரில் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஒரு ஹோஸ்ட்டையும் போர்ட்டையும் வந்து அசைன் பண்ணிடு. நான் வந்து இதில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிடுறேன்னா நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுற. சரியா? அதுதான் பைண்டு. அப்புறம் இந்த லிசன் அப்படின்றது வந்து பேசிக்கலி என்ன அப்படின்னா யாருனாலும் வாங்க, நான் வந்து லிசன் பண்ணுறேன். நான் சொன்னேன் இல்லை, அப்பயே நான் சொன்னேன் லிசன்றது வந்து ஒரு வார்த்தை, டெக்னிக்கல் வார்த்தைன்ட்டு. அதுதான் இது. அப்போ அந்த கனெக்ஷனை யாரோ ஒருத்தன் வந்து லிசன் பண்ணிருக்கான் நான் சொன்னேன்ல. போச்சு இது. இங்கே எவனோ ஒருத்தன் வந்து லிசன் பண்ணிருக்கான்னு சொன்னேன்ல, அவன் பார்க்க இப்படி தான் இருப்பான். அப்போது அதை நீ இப்போ ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ போகலை, இப்போதைக்கு வந்து இதை மட்டும் பாரு. இப்போ வந்துட்டு லிசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கானா, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஸோ என்னையை வந்துட்டு நான் வந்துட்டு யாருனாலும் நான் வந்து இது பண்ணுறேன், யாருனாலும் ஸோ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா நான் வந்து லிசன் பண்ணிருக்கேன், யாருனாலும் வந்து உள்ளுக்குள்ளே வரலாம். சரியா? வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன ஆகும்னா அக்செப்ட் நான் வந்து பண்ணிப்பேன். சரியா? புரியுதா? புரியுது. சாக்கெட்லேயே மொத்தம் வந்து 3 விதம் இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா ஸ்ட்ரீம் சாக்கெட்டு, இன்னொன்று வந்து என்னதுன்னா டேட்டா சாக்கெட்டு, சரி, இன்னொன்று வந்து என்னதுன்னா ரா சாக்கெட் இம்ப்ளிமெண்டேஷன். மொத்தம் வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் சாக்கெட்ஸ். இதை பற்றி நான் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து விளங்கிடும். டேட்டாகிராம் சாக்கெட் பேசிக்காது. டேட்டாகிராமு. அப்புறம் வந்து என்ன சொன்னேன் நான் சொன்னேன் ரா சாக்கெட்ஸு, ஸ்ட்ரீமு, டேட்டாகிராம், ரா. இந்த 3த்தையுமே நான் உனக்கு கொடுத்த லிங்க்கில் நீ படித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரைட்டு, படிச்சுடுவோம். ஆனால் நீ அதுக்குள்ளே நீ பொதுக்கி போகாத. சாக்கெட்டுன்றது வந்து பேசிக்கலி என்னன்னா வந்து ஒரு கனெக்ஷனை வாங்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காது.
சரி. அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும், லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவனாவது ஒருத்தன் வந்தானா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ரைட்டு. அப்படி வரவன் வந்துட்டு மோசமானவன் மொல்ல மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கண்டுபிடிச்சிடுச்சு அப்படின்னா அந்த கனெக்ஷனை நம்ம வந்து ரிஜெக்டும் பண்ணி விட்டுறலாம். அது வந்து அதுவே பண்ணாது. இங்கே அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து செக் பண்ணலாம். இஃப் ஸ்கேமர் அப்படின்னா ரிஜெக்ட். ஸோ இந்த மாதிரி கோடெலாம் வந்து நானே வந்து என்ன பண்ணலான்னா எழுதலாம். சரியா, அவ்வளோதான். ஸோ அதை விடு. இப்போ இந்த வித் ஓப்பனு இது எல்லாத்தையும் நீ வந்து விட்டுடு, அதுக்குள்ளே இப்போதைக்கு நீ போகாத. கோடை பற்றி நீ வந்து பெருசாக பார்க்காத. இப்போதைக்கு உனக்கு தேவையானது வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர் அப்படி தானே, இது ஒரு சாஃப்ட்வேர் தானே பேசிக்காக நான் சொன்னேன். இது வந்து ஹார்ட்வேர் கிட்ட தானே பேசுது. அப்போ இது ஒரு சாஃப்ட்வேர். அப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து பேசிக்கலி என்ன பண்ணுதுன்னா ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா காதை வச்சு கேட்குது. ஃபஸ்ட் அது வந்து பைண்ட் பண்ணிக்குது. நான் வந்து இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட், இந்த ஒரு ரூம் நம்பர் அங்கே தான் நான் வந்து இருக்கேன். ஸோ அதில் என்னை நீ வந்து பைண்ட் பண்ணு, அதாவது என்னை நீ அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணு. சரி. அதுக்கப்புறம் நான் வந்து லிசன் பண்ணுவேன், யாருனாலும் நான் வந்து இது பண்ணுவேன். கடைசியில் வந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணுவேன். அதாவது இந்த கதவு மூலியமாக யார் வந்து வராங்களோ அவங்கள மட்டும்தான். புரியுதா? இந்த கதவை தாண்டி வேற ஒரு கதவு மூலியமாக எவனாவது வந்தான்னா அதெல்லாமே வந்து செல்லுபடியாகாது. இந்த கதவு மூலியமாக வந்தால் மட்டும்தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன், மிச்சதெல்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து 6543 எவனாவது வந்தான் அப்படின்னா அதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு வர வேண்டியவன் எல்லாம் 65432 ஸோ அது மூலியமாக தான் வந்து வரணும். அப்படி வந்தால் தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா உனக்கு MySQL கனெக்ஷன், அதாவது சும்மா இப்போதைக்கு நான் அந்த MySQLனு போடல, இங்கே நான் சும்மா போட்டிருக்கேன், கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். நீ உள்ளுக்குள்ளே வந்துட்ட. அதுக்கப்புறம் நீ பார்த்தன்னா உனக்கு என்ன ஆகலைன்னா இந்த ப்ரோக்ராம் உனக்கு வந்து எண்ட் ஆகலை. அப்படி தானே? சும்மா அப்படியே நிற்கிது. ஏன்னா ஒயில் ட்ரூ. அதாவது இந்த ஒயில் ட்ரூ வந்து பேசிக்கலி என்ன பண்ணுதுன்னா கனெக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லா டேட்டாவுமே இதுதான் வந்து ரிசீவ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது இங்கே பாரு, இது வந்து என்னென்னா இப்போ நான் அந்த டெல்நெட் நான் ஒன்று வந்து போட்டேன்ல, டெல்நெட் லோக்கல் ஹோஸ்ட், அதுக்கப்புறமா வந்துட்டு 65432. இந்த லோக்கல் ஹோஸ்ட்டும், சரியா நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த லோக்கல் ஹோஸ்ட்டும் இந்த ஹோஸ்ட்டும் ஒன்று என்ன. இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு இன்னும், அதாவது நான் இல்லை இன்னொரு பேர்லாம் கிடையாது, வெயிட் பண்ணு. இப்போ நான் ஒன்று சிம்பிளாக ஒன்று காட்டுறேன். நான் இப்போ இங்கே பிங், சரி, இப்போ நான் google.comனு போட்டேன் அப்படி தானே? அப்போது google.com உடைய ஐபி அட்ரஸ் வந்து இதுதான், 142.250.194.142. இதுதான் வந்துட்டு google.com உடைய ஐபி அட்ரஸ். அதே மாதிரி இந்த லோக்கல் ஹோஸ்டுடைய ஐபி வந்து என்னன்னா இந்த 127.0.0.1. அப்போ பேசிக்கலி இதுவும் ஒன்று தான். இதுக்கு ஒரு நேம் மாதிரி இது பேசிக்காக. உனக்கு நேம் எப்படி வந்து சந்தோஷம் வச்சாங்களோ அதே மாதிரி இதுக்கு நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டு. இது வந்து டொமைன் நேம்னு சொல்லுவாங்க, பட் அதுக்குள்ளே நான் அப்போ போகலை. அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். அதாவது இங்கே ஒருத்தன் இருக்கான், சரியா, இவன் தான் சர்வரு, இவன் அதாவது நான் சொல்கிறது கேளு, இவன் தான் சாஃப்ட்வேர் அப்படி தானே? இந்த சாஃப்ட்வேர் எவன் எனக்கு ஒரு கனெக்ஷனை மேக் பண்ணாலும் நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நிலைமையில தான் நான் வந்து இருக்கேன், யாருனாலும் வாங்க. அதாவது இந்த கதவு மூலியமா வந்தால் மட்டும்தான் அதுவும். இவன் இப்போ வந்து ரெடியாக இருக்கான் பார்த்தியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கனெக்ஷனை நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன். அதுக்குரிய கமாண்ட் வந்து என்னென்னா டெல்நெட்டு. ஸோ இந்த டெல்நெட் அப்படின்றது ஒரு டூல் பேசிக்காக. அது ரிமோட் கம்ப்யூட்டர்ஸுக்கு பேசிக்கலி ஒர்க் ஆகும். இதாக இருக்குல்ல, டெல்நெட் இஸ் a client server protocol that allows users to access remote terminals over the internet or local area networks. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள இந்த ரூம் நம்பருக்கு ஒரு கனெக்ஷன் நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன். நான் அந்த ரெக்வெஸ்ட்டை இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கோ, இப்போ நான் பண்ணுறது ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் எனக்கு இப்போ இதாகுதா?
காமிக்குதா? ஸோ இங்கே எனக்கு வந்து போயிடுச்சு பேசிக்காக. என்ன அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணலான்னா ஹாய் அனுப்புனேன் அப்படின்னா எனக்கு இங்கே காட்டணும், பட் காட்ட மாட்டேங்குது. அது வந்துட்டு எங்கே அங்கேயே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அது நான் ஹாய் நான் இங்கே வந்து இங்கே அதான் ஹாய் நான் வந்து இங்கேயே அடித்தேன்னா எனக்கு மறுபடியும் இங்கேயே வருது. சென்டால் வந்து கொடுக்குறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக என்ன பிரிண்ட் டேட்டா இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் நான் வந்து ரன் பண்ணுறேன். அப்போ பாரு என்ன ஆகுதுன்ட்டு. இப்போ மறுபடியும் பாரு இது என்ன ஆகுதுன்ட்டு. என்னது ஹோஸ்ட் ஆல்ரெடி இன் யூஸா? எந்த நாய் யூஸ் பண்ணிருக்கு இந்த ஹோஸ்ட்டை? அட்ரஸ் அதாவது போர்ட் வந்து ஆல்ரெடி யூஸில் இருந்துச்சுன்னா இப்படி காட்டும். வெயிட் பண்ணு 65432 இந்த வருது நல்லா வருது. பிறகு எந்த போர்ட் யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து காமிச்சிட்டு இருக்குது சம்மந்தமே இல்லாமல். இதா வந்தா வருது பாரு. இப்போ இதை நான் வந்து ஆன் பண்ணி விட்டேன் சரியா? அதாவது இந்த சாஃப்ட்வேரை நான் வந்து ஆன் பண்ணி விட்டேன். அதை சொதவட்டு அது வந்து ஓடுது. சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் சொல்லு. இப்போ நீ வந்து கனெக்ஷன் மேக் பண்ண போகிறேன். லோக்கல் ஹோஸ்ட்டு 65432 என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் இங்கே ஹாய் அனுப்பினேன்னா இங்கே மறுபடியும் எனக்கு வந்து ஹாய் வரும். அதை நான் சொல்லலை. ஆனால் இங்கே பாரு என்ன வந்துருக்குது. இங்கே ஏதோ ஹாய் டாட் ஸ்லாஷ் ஐயோ வெயிட் பண்ணுப்பா உனக்கு நான் அப்படியே ரா டேட்டாவே இருக்கு. அதான் அந்த ரா டேட்டாவை வந்து என்கோடே டீகோடே பண்ணாமல் உட்காந்து பண்ணிருக்கேன் நான். இந்த ஸ்ட்ரிப் ஃபங்க்ஷன் நான் எதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன்டா. வெயிட் பண்ணது மேலே ஒர்க்காக தான் சொல்லிட்டு பார்ப்போம். இது வேறு அட்ரஸ் இன் யூஸ்ன்ட்டு கார்டு பேத்திக்கிட்டு இதை நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். என்ன இது சட்டுன்னு வந்து ஒர்க் ஆகி தொலைய மாட்டேங்குது. இதெல்லாம் வேலை செய்யுதே, என்சிலாம் வேலை செய்யுது. அப்புறம் இது மட்டும் பிறந்ததுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த வேலை செய்யுது. அது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த அட்ரஸை வந்துட்டு அன்பைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ரைட்டு. சரி இப்போ நான் அதே மாதிரி டெல்நெட்டு லோக்கல் ஹோஸ்ட்டு 65432 இப்போ நான் ஹாய்னு அனுப்பினேன் அப்படின்னா எனக்கு இங்கே மறுபடியும் அதே தான் வருதா? சரி என்னமோ ஒன்று அதை விடு. எனக்கு இங்கே டேட்டா வருதா ஹாய்னு சொல்லிட்டு? இது என்ன பைட்டில் டீகோடு பண்ணணும். வெயிட் பண்ண வரேன். டீகோடு பண்ணால் எனக்கு வேலை முடிஞ்சிச்சு. டேட்டா அது வந்து பைட் ஃபார்மேட்டில் வருது. டீகோடு என்ன .strip/r. சரி இப்போ வந்து ஆகணும். எனக்கு வழி தெரில. இப்போ நான் அதான் பைட்டில் இங்கே வந்து பீன்னு வருதா? இந்த பீன்றது என்னென்னா பைட்ஸ்னு அர்த்தம். பைட்ஸ் என்கோடு பண்ணி வருது இந்த டேட்டா ஃபுல்லாக. அந்த அந்த இந்த என்கோட டேட்டா வந்து நான் டீகோட் பண்ணால் தான் எனக்கு இங்கே வந்து ஹாய்ன்ற அந்த டேட்டா வந்து ஆக்சுவலாக வரும். சரி இப்போ மறுபடியும் வந்துட்டு அட்ரஸ் இன் யூஸ் சொல்லிட்டு என்ன சாவடிக்க போகுது. ஐயோ பரவாயில்ல வரல. என்ன வரல? அதை நான் மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன டெர்மினலை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெல்நெட்டு இதை நான் இப்போ வந்து ஓட விட்டேன் சரியா? இப்போ அதே இது இங்கே வரேன் நான். டெல்நெட்டு என்ன லோக்கல் ஹோஸ்ட்டு 65432 ஹை. இப்போ பாரு என்ன ஹாய் வருதா? அதுக்கப்புறமா நான் இங்கே உள்ள இதை வந்துட்டு நான் சென்ட் பண்ணலை. சர்வரில் இருந்து சென்ட் பண்ண முடியாது. இல்லை முடியுமா? இல்லை முடியாது. அதுக்கு நான் கோட் அடிக்கலை. சரி இப்போ நான் இங்கே வந்து விகாஷ்னு அடித்தேன் அப்படின்னா எனக்கு இங்கேருந்து விகாஷ் வரும் சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு சர்வீஸை நான் வந்து பேச வைக்கிறேன் பேசிக்காக அப்படித்தானே? அதாவது இப்போது இப்படி யோசி. இந்த நான் சொன்னதை உனக்கு புரியுதா என்ன? ஸோ இப்போ வந்து உனக்கு என்ன ஆகுதுன்னு உனக்கு வந்து புரியுதா? என்ன இங்கே நடக்குதுன்னு புரியுதா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பேசிக்கலி என்ன பண்ணுதுன்னா கனெக்ஷனை வந்து லிசன் பண்ணுது. வந்துடுச்சுன்னா அக்செப்ட் பண்ணுது. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் டேட்டாவை எனக்கு சென்ட் பண்ணுன்னு சொல்கிறேன் நான். அதாவது என்னதுன்னா இந்த ரிசீவ் ஆகக்கூடிய டேட்டா அப்படி தானே? ரிசீவ் ஆகக்கூடிய டேட்டாவை எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணு. இப்போது இந்த லைனை நான் வந்து
இது பண்ணி வச்சுக்கோ, தூக்கிட்டே வச்சுக்கோ. எனக்கு இங்கேருந்து ஹாய்னு போட்டதுக்கப்புறம் எனக்கு இங்கேருந்து 2 வாட்டி எனக்கு வந்து பிரிண்ட் ஆச்சா? அப்படி ஆச்சு. அப்படி எனக்கு வந்து ஆகாது. அப்புறம் அது என்னன்னா வரக்கூடிய டேட்டாவை மறுபடியும் எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணிடுன்றேன் நான். அதாவது உனக்கு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஃபஸ்ட்டு வந்துட்டு விகாஷ் எனக்கு வந்து 2 வாட்டி வந்துச்சு. இப்போ நீ பாரு, எனக்கு வந்து 2 வாட்டி வராது. வரலையா? ஆமாண்டா. ஆனால் இங்கே வருதா? அப்போது எனக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா, எனக்கு இங்கே இப்போ அதே இதை நான் இப்போ வந்து இங்கே இதை நான் வந்து எடுத்து விட்டேன், மறுபடியும் வந்து இது வச்சு அப்படின்னா எனக்கு இங்கே 2 வாட்டி வரும். சி வருதா? எங்கே இந்த சென்டாலில் அப்படி தானே? அப்போது நான் ஒயிட் போர்டுக்கு வரேன். அப்போது இதுதான் வந்து என்னுடைய சாஃப்ட்வேர், சரியா? இது வந்து என்னுடைய டெல்நெட் கனெக்ஷனு. அப்போது இங்கே இருந்து வரக்கூடிய டேட்டாவை நீ மறுபடியும் சென்டால் பண்ணிடுறேன் நான். புரியுதா? இங்கே அப்போது இந்த டேட்டா வந்து இப்போ இங்கே வருது, வரக்கூடிய டேட்டாவை நீ மறுபடியும் சென்ட் பண்ணுன்றேன் நான். மறுபடியும் வந்து சென்ட் பண்ணிடுது. அப்போ அங்கே மறுபடியும் எனக்கு வந்து ஹாய்னு போட்டது எனக்கு இங்கே வந்து மறுபடியும் ஹாய்னு இங்கே வருது. அப்போது அந்த லைன் இப்போ வந்து இல்லை அப்படின்னா சென்ட் பண்ணாது, எனக்கு சர்வரில் எனக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடும், எனக்கு இங்கே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். புரியுதா? அப்போது இது ஒரு சாஃப்ட்வேர் அப்படி தானே? இது ஒரு சாஃப்ட்வேர் தானே பேசிக்கா? இது ஒரு ப்ரோக்ராம் தானே? அப்போ இந்த ப்ரோக்ராமோட வேலை என்னது பேசிக்கா? அதாவது கனெக்ஷனை லிசன் பண்ணி என்ன கேட்குறானோ அவன் என்கிட்ட என்ன கேட்குறானோ அதை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும், அப்படி தானே? இப்போது ஒன்றும் இல்லை, இது ஒரு சிம்பிளான ஒரு சர்வர் வச்சுப்போம் நம்ம. இஃப் என்ன டேட்டா டாட் டிகோட் டாட் ஸ்ட்ரிப் நேம் சரி. இப்போ அதை பார், துளையலை. அப்புறம் போட்ட விகாஷ் வருமா? வெயிட் பண்ணு. இது வந்து நியூ லைனோட சேர்த்து வருது. இது இங்கே நியூ லைனை போட்டு பார்ப்போம். ஏன்னா ஸ்ட்ரிப் பண்ணி தொலைஞ்சிடுறேனே பரவாயில்ல. இது வேறு ஆல்ரெடி நியூஸ்னு போட்டு கொண்டுகிட்டு இருக்குது போட்டு. ஷை எப்பாடே, ஐயோ. நான் சிம்பிளாக போடுறேன். நான் இப்படி போட்டால் கண்டிப்பாக வேலை செஞ்சாகணும், வேறு வழியில் இருக்குது. கனெக்ஷன் க்ளோஸ்டா யார் வந்திருக்குதோ பைட்ஸ் லைக். ஓ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்கோட் பண்ணி நான் வந்து அனுப்பணும் டேட்டாவை. அப்படி அனுப்புனா தான் அங்கே எனக்கு டீகோட் ஆகும். நான் என்ன செய்கிறேன்னு புரியுதா? ஏதோ புரியுது. வெயிட் பண்ணு, இப்போ உனக்கு புரியும் நல்லா. என்ன வந்திருக்கு? ஆமாண்டா விகாஷ் வந்திருக்கு. நான் நேம்னு போட்டேன், எனக்கு வந்து விகாஷ் வருதா? அப்படி தானே? ஆமாண்டா. இங்கே எனக்கு வந்து நேம்னு வருது. ஆமா சர்வர் சைடு. அதாவது இப்ப நான் புரிஞ்ச வரை சொல்றேன். அதாவது நீங்க வந்து என் நேம கொண்டாந்து அங்க ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அது வந்து அந்த இதுல வந்து உன் சர்வருக்கு விகாஷ் நேம் கொடுத்துருக்கு, கரெக்டா ரிட்டர்ன் பண்ணிருக்கு, கரெக்டா? ஆமா. அப்போது நீ பார்த்தன்னா இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஒரு பேசிக்கலி ஒரு சர்வர், அப்படி தானே? நீ சர்வர்ன்றத நீ ஹார்ட்வேர் லெவலில் மட்டும் யோசிக்காத, அது ஒரு சாஃப்ட்வேர் லெவல்லையும் யோசி.
சர்வர்ன்றது எனிதிங் ஒரு யூசர் கேட்குறதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது தான் ஒரு சர்வர். ஒரு சர்வரோட வேலை அதுதான். இப்போ என் கம்ப்யூட்டரோ ஓன் கம்ப்யூட்டரோ அதை சொந்த ஒரு வேலையை அதை வந்து செய்யாது, அப்படி தானே? டிஃபால்ட்டாக அந்த ஒரு வேலையை செய்யாது. இந்த மாதிரி நான் கோட் அடித்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வேலையை என்னால் செய்ய முடியும். அப்போது எவன் வந்து என்கிட்ட இந்த இதை வச்சு, அதாவது என்னது டெல்நெட்டை வச்சு என்கிட்ட வந்து நேம்னு கேட்டான் அப்படின்னா எனக்கு விகாஷ்ன்றத இந்த சாஃப்ட்வேர் சென்ட் பண்ணுமா? அதுதான் வந்து பேசிக்கலாக என்ன அப்படின்னா ஒரு சர்வர். இது வந்து என்னோட சர்வர். இதை நான் வந்து என்னோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் விகாஷ் சர்வர் நான் இப்போ இதுக்கு வந்து நான் இது பண்ணிக்கலாம். நான் ஒரு இது நேம் கொடுத்துக்கலாம். ஆமாம், இதுக்கு நான் வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி விகாஷ் அப்படின்ட்டு. இப்போது நான் ஒன்று கேட்குறேன், அது என்கிட்ட வந்து ஒரு என்ன ஸோ அது வந்து எனக்கு அது வந்து என்ன கொடுக்குது, ஒரு ரெஸ்பான்ஸாக கொடுக்குது. இதைத்தான் நான் இங்கே சொல்லியிருப்பேன், ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸுன்ட்டு. அப்போ நீ வந்து Amazon.comனு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற, கேட்குற அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய சர்வரில், அதாவது அவனுடைய கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அவனுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா லிசன் பண்ணுது. இது எல்லாத்தையும் லிசன் பண்ணிவிட்டு உன்னுடைய கனெக்ஷன் அதை வந்து அக்செப்ட் பண்ணும். முதல்ல அக்செப்ட் பண்ணிவிட்டு நீ கேட்டதுக்கு உனக்கு ரெஸ்பான்ஸாக இன்டர்ன் உனக்கு அந்த பதிலை கொடுக்கும், ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். வெப்சைட்டு கேட்டிங்கன்னா உனக்கு வந்து வெப்சைட்டை கொடுக்கும். இனி என்ன கேட்குறியோ அதை உனக்கு கொடுக்கும். ஆமாம், நான் இங்கே நேம்னு கேட்டதுனால எனக்கு வந்து விகாஷ் எனக்கு வந்து கொடுக்குது. இப்போ நான் நேம்னு கேட்காம சம்மந்தமே இல்லாமல் நான் ஒன்று வந்து கேட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி என்கிட்ட இல்லவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா நான் வந்து என்ன பண்ணலாம், 404 நான் அப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணலாமா? பண்ணலாமே, அவ்வளோதான். அந்த 404 எரரா? ஆமாம். இந்த கான்செப்ட் வந்து இந்த மாதிரி தான், புரியுதா? இப்படி தான் வந்து உனக்கு பேக் எண்டில் சர்வரில் உனக்கு எல்லாமே உனக்கு வந்து ரன் ஆகுது. ரெண்டு சர்வரை பேச வச்சேன்ல, அப்போ இங்க கனெக்ஷன் வாங்குறது ஒரு சர்வர், கனெக்ஷனுக்கு அது எப்படி மேக் பண்றது ஒரு சர்வரா? கனெக்ஷனை மேக் பண்ணுறது தான் வந்து என்னன்னா கிளையண்ட், கனெக்ஷனை வாங்குறது சர்வர். கிளையண்டே சர்வர், அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. இப்போ இது சர்வர், சரி, இது கிளையண்ட். கனெக்ஷன் மேக் பண்றது கிளையண்ட். ஆமாம், இது சர்வர். ஸோ இதான் வந்து என்ன பண்ணுதுன்னா உன்னுடைய எல்லாத்தையுமே வாங்கி கனெக்ஷன். ஆமாம் அதே தான். உன்னுடைய இன்கமிங் ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணி அந்த கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி உனக்கு வந்து ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடிய எல்லா வேலையுமே இந்த சர்வர் பார்க்கும். அதே மாதிரி உன்னோட சைட்டில் ஆஸ் அ கிளையண்ட் வந்து நீ பண்ணுற வேலையை வந்து என்னவா இருக்கும்னா ஒரே ஒரு வேலை தான், கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மட்டும் தான் இருக்கும். புரியுதானே சொல்கிறேன்ட்டு? புரியுது. அப்போது அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த இதுவும் உனக்கு வந்து வேலை செய்யுது, அப்படி தானே? புரியுதானே சொல்கிறேன்ட்டு? இது வந்து அமேசானுடைய என்னது சர்வர், அவனோட சர்வருக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதுதான் வந்து என்னதுன்னா சர்வர் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க, சர்வர் சாஃப்ட்வேர். சரியா? சரி, இப்படியா வச்சுக்கோ, சர்வர் சாஃப்ட்வேர். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து லிசன் பண்ணுமா? பண்ணாதுல. கால்குலேட்டர் வந்து இதெல்லாம் வந்து பண்ணுமா? பண்ணாது. இப்போ அதனாலுமே இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தா அது ரெஸ்பான்ஸ், அது திரும்பி ரெஸ்பான்ஸ், அப்போ அது பேர் என்னது? அது வந்துட்டு என்னதுன்னா அது ஒரு கனெக்ஷன், அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாதே. நீ கொடுக்குற இன்புட்டு, அந்த இன்புட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இது வந்து ஒரு இது வந்து ஒரு ஹோல் இதுக்கே உனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதாவது உன்னோட நார்மல் டம்மி கால்குலேட்டர் வந்துட்டு நீ வந்து கொடுக்குற அந்த 1 2ன்ற அந்த ஒரு இன்புட்டுக்கு உனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இதே இது சர்வர் உனக்கு வந்து என்ன பண்ணுன்னா உனக்கு பேசிக்காக உனக்கு என்ன பண்ணும், உன்னுடைய மொத்த கனெக்ஷனையுமே அது வந்து லிசன் பண்ணும். ஸோ இதில் உள்ள இன்புட் வந்து பேசிக்கலாக என்னென்னா யூசர் கொடுக்குற இன்புட்டு 1 2 3ன்றது. சரி, இதில் கொடுக்குற இன்புட் எல்லாமே வந்து என்னதுன்னா ஒரு ஹோல் கனெக்ஷனாகவே இருக்கும். புரியுதா? ஹோல் கனெக்ஷன் ஆனால் என்னோட கம்ப்யூட்டரை இன்னொருத்தரோட கம்ப்யூட்டரை நான் வந்து சேர்க்குறேன்ல. இப்போ என்னோட கம்ப்யூட்டர் தான் வந்துட்டு என்னது கிளையண்ட்டு, அமேசானோட கம்ப்யூட்டர் வந்து சர்வர். அப்போ என்னோட கம்ப்யூட்டரை வந்து அவனோட கம்ப்யூட்டருக்கு நான் வந்து ஒரு இது மேக் பண்ணுறேன்ல. அப்போது இது வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஹோல் கனெக்ஷன் தானே அது. என் கம்ப்யூட்டரே மொத்தமாக நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன்ல. அதுதான் வந்துட்டு என்னதுன்னா இது கிளையண்ட் சர்வர் சைடில் உள்ள வரக்கூடிய இன்புட்ஸு.
சரி. இங்கே உன்னோட இந்த டம்மி கால்குலேட்டருக்கு உள்ளே வரக்கூடிய இன்புட்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா நீ கொடுக்குற இன்புட்ஸ் 1 2 3 4 இருக்கும். புரியுதா? புரியுது. அதே மாதிரி தான் வந்துட்டு என்னென்னா இங்கே சர்வர் சாஃப்ட்வேர்ன்றது வந்து என்னென்னா நம்ம பார்க்கக்கூடிய நார்மல் சாஃப்ட்வேர்ஸ் இது வந்து கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கும். லிசன் பண்ணுறதா இருக்கட்டும், இதுதான் வந்து பேசிக்கலாக என்னதுன்னா சாக்கெட் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. இதுதான் என்னதுன்னா சாக்கெட். இது நீ வந்து ஃபியூச்சரில் படிப்ப. நான் கொடுத்த லிங்க்கை நீ வாசித்தாலே போதும், உனக்கு புரிஞ்சிடும். வாசிக்க மாட்டேன், வாசிடுவோம். சரியா? இப்போ என்னென்னா அதே தான் சொன்ன மாதிரி இங்கே ஹோஸ்ட்டு, இங்கே போர்ட்டு, இதாக தான் சொன்னேன்ல. இது வந்து ஒரு மொத்த கனெக்ஷனுமே வந்து இது இன்புட்டாக வாங்குது. அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சர்வர் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. ஜென்ரலாக சர்வர்னு வாங்க. ஸோ நீ சர்வர்ன்றதை நீ ஹார்ட்வேர் விதமாகவும் நீ பார்க்கலாம், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் விதமாகவும் நீ பார்க்கலாம். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து வெப் சர்வர் சொன்னா வச்சுக்கோ, வெப் சர்வரை சொன்னான் அப்படின்னா அந்த சர்வர் அவன் வந்து எதை வந்து சொல்கிறான் அப்படின்னா ஒரு சர்வர் வெப்சைட்டை வந்து ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். புரியுதா? சர்வர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பண்ண சர்வர் இருக்குல்ல, இப்போ நம்ம பண்ண சர்வர் வந்து பேசிக்கலி என்ன பண்ணுது, நேம்னு கொடுத்தா எனக்கு வந்து விகாஷன் சொல்லிட்டு எனக்கு வந்து கொடுக்குது. சிம்பிளான சர்வர் சொல்கிற அப்படின்னா இப்போ கூகுள் சொல்லலாமா ஒரு எக்ஸாம்பிளா? அதான் இப்போ நம்ம ஏதாவது இப்போ ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தோம்னா அது வந்து ஒரு லிங்கா கொடுக்குது, வெப்சைட்டை கொடுக்குது. ஆமாம். இப்போ இதே மாதிரி நான் வந்துட்டு இங்கே சரியா எனக்கு வந்து ரெஸ்பான்ஸாக நான் ஒரு வெப்சைட் நான் இப்போ வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோ, இது வந்து ஒரு வெப் சர்வர். புரியுதா? ரைட்டு. இது இப்படி தான். இதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெப் சர்வர் வாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீ சொன்ன MySQL சர்வர். ஸோ வெப் சர்வர் என்ன இப்போ வந்து நீ சொல்லிடு என்னோட சர்வர் என்ன பண்ணுது, நேம்னு கொடுத்தா விகாஷன் எனக்கு வந்து கொடுக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அப்படி தானே? வெப் சர்வர் என்ன பண்ணும், நம்ம கேட்குற வெப்சைட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி MySQL சர்வர் என்ன கொடுக்கும், நம்ம கேட்குற டேட்டாபேஸ் கொடுக்கும். சரியா? அவ்வளோதானா? சொல்கிறேன் வரேன், நான் முடிக்கல, வரேன். இப்போ நீ பார்த்தன்னா என்ன, இப்போது நம்ம போர்ட்டுக்குள்ளே வருவோம் கொஞ்சம். இப்போ போர்ட் அப்படின்றது என்ன சொன்னேன் நான், ஒரு கதவு. அந்த கதவில் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கும். இப்போது இந்த கதவில் இந்த சாஃப்ட்வேர் வந்து உட்காந்துருக்கு. அப்படி தானே? இந்த கதவு மூலிமா வந்தால் தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அப்படி தானே? அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேருக்குமே ஒரு போர்ட் வந்து அசைன் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீ MySQL போர்ட்டுன்னு சொல்லிட்டு நீ போட்டன்னா நம்பர் என்னது 3306. இது வந்துட்டு அசைன்டு MySQLன்னு சொன்னால் எல்லா கம்ப்யூட்டர்லேயுமே, சரியா, எல்லா கம்ப்யூட்டர்லேயுமே இந்த 3306 தான் மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி வேறு எந்த நம்பரும் இருக்காது. அதே மாதிரி ஆமாம், இது வந்து அதோட போர்ட் நம்பர். இப்போ அதே இது நீ HTTPன்னு போட்டோன்னு வச்சுக்கோ, HTTPன்னு போட்ட அப்படின்னா அதோடைய போர்ட் நம்பர் வந்து என்ன அப்படின்னா 80. ஆமாம், 80. ஆமாண்டா. இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, HTTPன்னு இருக்குதா? நீ போட்டு பார்த்தன்னா HTTPன்னு இருக்கும். முதல்ல HTTPS அப்படிதான் நீ இது போடுவ. இது வந்து HTTPS அப்படின்னா 443 இந்த இருக்குதா? HTTPS அப்படின்னா அந்த டேட்டா ஃபுல்லாக உனக்கு வந்து என்கிரிப்டடாக போகும். அவ்வளோதான். ரா டேட்டாவாக போகும். அவ்வளோதான். அப்போது இதெல்லாமே என்னதுன்னா ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ். இந்த ப்ரோட்டோகாலை வந்து ஃபாலோ பண்ணி தான் இந்த எல்லா டேட்டாவுமே உனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது நீ பார்த்தேன்னா ஒரு ப்ரோட்டோகாலுக்கும் ஒரு சர்வீஸுக்கும் ஒரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு போர்ட் நம்பர் கண்டிப்பாக அசைன் ஆகிருக்கும். அப்படி தானே? இங்கே வந்துட்டு நானும் அந்த போர்ட் நம்பர் நான் இப்போ வந்து அசைன் பண்ணுறேன். MySQLக்கு அவனே இந்த போர்ட் நம்பர் இப்படி தாண்டா வைக்கணும்னு இருக்கான் அவன். இதே மாதிரி டெல்நெட் போர்ட் நம்பர்னு போடு. என்னது 23 நம்ம வந்து யூஸ் பண்ணது தானே இப்போ இதை டெல்நெட்டை நம்ம இப்போ தானே வந்து யூஸ் பண்ணோம். அப்போ அதுவுமே ஒரு சாஃப்ட்வேர் தானே? அப்போ அதுக்குமே ஒரு இது இருக்கும்ல, போர்ட் நம்பர் இருக்கும்ல. அதுதான் வந்து என்னதுன்னா 23. ஆமாம், ஏதோ அது வந்து என்னோட சாஃப்ட்வேருக்கு நான் வந்து அசைன் பண்ண போர்ட் நம்பர். அந்த ஹாஸ்ட் இது உன்னோட ஹாஸ்ட், இது உன்னோட போஸ்ட். அது ஹோஸ்ட். ஆமாம், ஹோஸ்ட்ன்றது வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான். இந்த இப்போ நீ ஹோஸ்ட்ன்றதை வந்து அப்பார்ட்மெண்ட்டாக பார்த்தேல, இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டாக பார்க்காம என்னோட மொத்த கம்ப்யூட்டராக பாரு. இந்த மொத்த கம்ப்யூட்டர்லேயுமே வந்து எனக்கு சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்கும்.
ஃபயர் வாலில் இருக்கும். அதை நீ என்னோட வீடியோ பார்த்து என்னோட புரியும், பட் அதை விட்டுரு. இதில் வந்து என்னோட மொத்த கம்ப்யூட்டரில் வந்து ஒரு சில ஓட்டைகள் இருக்கும் எங்கன்னா ஃபயர் வாலில். அந்த ஃபயர் வால் மூலியமாக தான் வந்து ரெக்வஸ்ட் எல்லாமே வரும். அந்த ஃபயர் வாலில் அந்த ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த ஓட்டை மூலியமாக வரும், அப்படி ஓட்டை இல்லைன்னா அந்த ஓட்டை மூலியமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் வந்து ரன் பண்ணலைன்னு வச்சுக்கோ. ஹலோ ஹலோ சொல்றா, என்ன வித்தியாசமாக இருக்குது சவுண்டு? அது இந்த ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இரு. ஹலோ ஹலோ. இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் நான் இப்போ வந்து ரன் பண்ணலன்னு வச்சுக்கோ. எனக்கு இந்த போர்ட் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஓப்பனாக இருக்காது. சரியா? இந்த போர்ட் வந்து எனக்கு ஓப்பனாக இருக்காது, ரைட்டா? ஏன்னா அந்த ப்ரோக்ராம் நான் இன்னும் வந்து ரன் பண்ணல. அப்போ MySQL மட்டும் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கான்னு கேட்டால் ஆமாம், அது வந்து ரன் ஆகிட்டு இருக்குது தான். அது எப்பயுமே ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அது எப்பயுமே இந்த ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அதை நீ எங்கே பார்க்கலாம்? டெஸ்க்டாப்பில் பார்க்கலாம். என்னடா அது? அதில் MySQLன்னு சொல்லிட்டு இதுக்கு எப்படி வந்துட்டு இது பண்ணுவாங்கன்னு தெரில. சர்ச் பண்ணுறதுக்கு என்னது? F3யா? F3 போட்டால் சர்ச் ஆகுமா? ஷி, இது என்ன F1 ஆப்ஷன் F3யா? இது என்னன்னு போட்டால் அது வந்தது? ஹச்டாப்ன்றது ஒரு கமாண்ட், அது ஒரு டூல். அது வெயிட் பண்ணு, ஒரு செகண்ட் வரேன். நீங்கள் வச்சுட்டு போங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். நான் அங்கே வைங்கப்பா, நான் கிச்சனில் வைங்க. போதும், வேண்டாம், போதும், இதே போதும் எனக்கு, வேண்டாம், வைங்க. சரி 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 சரி. ஹலோ. சாப்பிட போறியா? இல்லை. சரி, இப்போது இந்த போர்ட் நம்பரை நான் வந்து MySQL வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, என்ன இது வந்து நம்ம சிஸ்டத்தில் இருக்க எல்லாமே காட்டுமா? உன்னோட சிஸ்டத்தில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்குதோ அது எல்லாத்தையும் காமிக்கும். இதில் MySQL வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அது இங்கே எங்கேயாவது வந்து ஒளிஞ்சிட்டு கிடக்கும், நான் பார்க்க முடியல இப்போனால. சரி சரி விட்டுரு, அது இதுக்குள்ளே தான் எங்கேயாவது கிடக்கும். அப்போது MySQL வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, அப்படி தானே? அப்போது அதோட போர்ட் வந்து ஆல்ரெடி வந்து இன் யூஸ். இந்த போர்ட் வந்து இந்த இல்லை நான் அதை சொல்லலை. இந்த போர்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஓப்பனில் தான் வந்து இருக்குது, அப்படி தானே? அப்போ இந்த போர்ட் வந்து ஆல்ரெடி MySQL வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது, அப்படி தானே? அப்போ நான் லூஸ் மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே 3306 நான் போடுறேன். சரி, போட்டு இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன காமிக்குது? ஆல்ரெடி இன் யூஸ். ஏன்? ஆனால் அதான் ஏற்கனவே யூஸ் ஆகிட்டு இருக்கு, ஏற்கனவே ரன் ஆகிட்டே இருக்கு. யாரால? யாராலையா? பை டிஃபால்ட் அது ஏற்கனவே ரன் ஆகிட்டு தானடா இருக்கு. அதான் யார் அதை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கா இந்த போர்ட்டை? இந்த போர்ட் வந்து யார் யூஸ் பண்ணுறா? இந்த போர்ட் வந்து யார் யூஸ் பண்ணிருக்கா? போர்ட் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கா? யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கா? MySQL. இப்போ தானே சொன்னேன், இதனோட சொல்லலையா? சொல்லலையா? MySQLோட போர்ட் இப்போ தானே நான் ஒன்று காட்டினேன். ஆமாம், 3306 இருக்கு. MySQL வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன்னா? ஆமாம், MySQL வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த போர்ட் எனக்கு ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குமா? நான் உன்ட்ட இந்த ஒயிட் போர்டுக்கு வரேன். இதுதான் வந்து ஃபயர் வால்னு வச்சுக்கோ. இதுதான் வந்து என்னுடைய கம்ப்யூட்டரு. இப்போது இந்த ஃபயர் வாலை தாண்டி தான் இந்த கம்ப்யூட்டருக்கு என்னோட எல்லா ரெக்வஸ்ட்டும் போகும். சரி, இப்போது இந்த ஃபயர் வாலில் எனக்கு இங்கே ஓட்டையே இல்லை அப்படின்னா, நீ போர்ட் 80 வந்தாலும் சரி, போர்ட் 3306 வந்தாலும் சரி, போர்ட் 65423 வந்தாலும் சரி, நீ எந்த கதவு நம்பரில் வந்தாலும் சரி, உனக்கு ஓப்பனே ஆகாது. ஏன்னா இங்கே எந்த கதவே கிடையாது, அப்படி தானே? அப்போது நீ என்ன பண்ணணும்னா, ஒரு கதவை நீ இங்கேருந்து ஓப்பன் பண்ணி தான் நீ வந்து இது பண்ணணும். இங்கே ஒரு கதவை வந்து ஓப்பன் பண்ணணும், அப்படி தானே? அப்படி கதவை வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து போர்ட் 80, இதுக்கு வந்து 80ன்னு வச்சுக்கோ. இந்த டோர் நம்பர் வந்து 80, இது வந்து 3306, இது வந்து நம்ம பண்ணக்கூடிய 652331 சம்திங் ஒன்று. இப்போது இந்த போர்ட் வந்து ஓப்பனில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரெக்வெஸ்ட் வந்து இது மூலியமாக வந்து
இதுக்குள்ளே போகும். சரியா? புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? புரியுது. அப்போது இந்த போர்ட் வந்து ஓப்பன்லேயே வந்து இல்லை அப்படின்னா எதுக்குள்ளேயுமே இது போக முடியாது அதால். அப்போது உன்னுடைய போர்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. இந்த 80 யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா அது வந்து அப்பாச்சி ஆகிறது சம்திங் நோட். அதை பற்றி நான் வரல. இப்போ அது உனக்கு சொன்னால் அப்போ உனக்கு வந்து இதாகாது. இப்போ அந்த 3306 வந்து யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா MySQL அப்படி தானே? ஏன்னா MySQLக்கு அசைன் பண்ணப்பட்ட போர்ட்டு தான் வந்து 3306. அப்போது இந்த 3306ன்ற போர்ட்டை வந்துட்டு யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னா MySQL. அப்போது நான் 3306 ஒரு இதை நான் மேக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது மூலிமா போகும் அப்படி தானே? இது மூலிமா போகாது. அப்புறம் வந்து எனக்கு வந்து இது மூலிமா போகாது. என்ன சொல்கிறது, 80 மூலியமாவோ அல்லது வந்து இந்த 635 சம்திங் அது மூலமாக போகாது. எனக்கு இது மூலியமாக தான் போகும். அப்போது இந்த 3306 வந்து யூஸ் பண்ணுறத வந்து யாருன்னா யார் MySQL வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் யூஸ் பண்ணுற போர்ட்டை என்னோடய சாஃப்ட்வேரில் எனக்கு வேணும்டா நான் கேட்டேன்னா அவன் என்ன சொல்லுவான்? ஆமாம், MySQL வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுது. இந்த போர்ட் வந்து ஆல்ரெடி அவனுக்கு பைண்ட் ஆகிடுச்சு. புரியுதா? இப்போ நம்ம எப்படி வந்து இந்த 65432 வந்து நம்மளோட சாஃப்ட்வேருக்கு வந்து பைண்ட் பண்ணி வச்சுருக்கோமோ, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம் இந்த போர்ட் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு. அதே மாதிரி MySQL வந்து அவன் வந்து இது பண்ணியிருப்பான். என்னது 3306ன்றது என்னோடது, நான் அதை வந்து பைண்ட் பண்ணி வச்சுட்டேன், அது வந்து எனக்கு தான் சொந்தம், அதை வந்து யாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் நான் வந்து நான் என்ன சொல்கிறது, நான் வந்து ஸ்டாப் எப்போ நான் ஸ்டாப் ஆகிறேனோ அது வரைக்கும் அந்த போர்ட்டை ஒன்றுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? சரி. இப்போ நான் MySQL ஸ்டாப் பண்ணிட்டு வரேன். MySQL சூடோ போட்டால் தான் வேலை செய்யும். இதுதான் கமாண்டா முதல்ல. இல்லை அது இல்லை, வெயிட் பண்ணு. நீ பாஸ்வேர்டே போடாத எப்படிடா போங்க? MySQL D இது வந்து டேமன்னு சொல்லுவாங்க. டீமன் இது. இந்த டீமனை சொல்லேன் அப்படின்னா உனக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பெருசாக போயிடும். அதனால் சொல்லலை. இப்போ நான் பேசிக்கலி இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா MySQL ஸ்டாப் பண்ண போகிறேன் நான். சரியா? சரி. இங்கே இதான் கமாண்டு. சிஸ்டம் சிடிஎல் இல்லை, அது மேக்கோ. அப்புறம் எனக்கு என்ன சீரியல் இருக்குது, லான்ச்டி. cannot launchd cannot be run directly. ஓ, கில் பண்ணாலே முடிஞ்சு போச்சோ. browse services start MySQL browse services start MySQL. இது நான் இப்பயும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இது வந்து இந்த லினக்ஸ் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாம். இது மேக்கு மண்ணாங்கட்டி மாதிரி கமாண்டு போட வேண்டியதாக இருக்குது. இதை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் பாரு. MySQL நான் போகலை, இதை நான் எப்படி வந்துட்டு போர்ட்டை இது பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நீ ஒன்றும் இல்லை, என்சின்றது ஒரு கமாண்ட். சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த என்சியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த சாஃப்ட்வேரில் வந்து என்ன பண்ணுறோமோ அதை நம்ம வந்து இந்த ஒரு கமாண்டை வச்சு பண்ணலாம். அதாவது ஒரு போர்ட்டில் நம்ம வந்து லிசன் பண்ணலாம். இங்கே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 65432 நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், லிசன் பண்ணுறோம். அதே விஷயத்த நம்ம வந்து இங்கேயும் பண்ணலாம். இப்போ நான் லிசன் பண்ணுறேன் எதில் அப்படின்னா 65432 நான் வந்து லிசன் பண்ணுறேன். நான் சரி என்டர் கொடுக்குறேன், லிசன் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பைத்தான் கூட நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். பைத்தான் 3 hi.py என்ன காமிக்குது? ஆல்ரெடி யூஸ். யார் யூஸ் பண்ணிருக்கா? நம்ம தான். என்சி
அப்படி தானே? ஆமாமா. என்சின்ற கமாண்டு வந்து இந்த போர்ட்டை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுதுடா. அப்போது உன்னோட ப்ரோக்ராம் இந்த போர்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு டைம்ல ஒருத்தர். ஆமாம், ஒரு போர்ட்டை வந்து ஒருத்தர் ஒரு அட் டைம் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இதே இதை நான் அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணுறேன். நான் முதல்ல இந்த பைத்தான் நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த என்சி நான் வந்து ரன் பண்ணுறேன். என்ன இதுவும் வந்து இது ஆனாலுமே வந்துட்டு பேசிக்கலி உனக்கு என்ன ஆகாது அப்படின்னா, உனக்கு இந்த கனெக்ஷன் வந்துட்டு இதாகாது. இந்த டேட்டாவெலாம் உனக்கு வந்து சென்ட் ஆகாது. உனக்கு டேட்டா வந்து உனக்கு சென்ட் ஆகாது. உனக்கு கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக்சுவலாக பண்ணலை. இது அப்படியே வந்து ஹேங் ஆகி நிற்கும். இந்த டெல்நெட்டை வச்சு பண்ணால் கூட டெல்நெட்டில் கனெக்ஷன் எப்படி மேக் பண்ணுறது? டெல்நெட்டில் பண்ண முடியாதா அப்படி? அதுக்கு தான் என்சி இருக்குது. அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குழப்புதா போட்டு. அதாவது ஒரு போர்ட்டை ஒருத்தன் தான் யூஸ் பண்ண முடியும். நீ இந்த எக்ஸாம்பிளை மட்டும் பார்த்துக்கோ. நீ இப்போ நான் இங்கே வந்து என்சியை வச்சு நான் போட்டேன், அப்படி தானே? என்சியை வச்சு போட்டுட்டு என்னால் பைத்தானில் என்னால் செய்ய முடியல. என்சியை இங்கே நான் போட்டேன். என்சியை வச்சு நான் போட்டு இங்கே நான் பைத்தானை நான் வந்து ரன் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து ஆக மாட்டேங்குது. நான் வந்து அல்ட்ராஸ் ஆல்ரெடி இன் யூஸ்ன்னு சொல்லுது. அப்போது இதில் நீ இருந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து மேக் பண்ணணும்னா, ஒரு போர்ட்டை ஒரு சாஃப்ட்வேரால் மட்டும்தான் பைண்டு பண்ணி வச்சுக்க முடியும். இன்னொரு சாஃப்ட்வேர் அதை வந்து டேக் அவே பண்ண வந்துச்சு அப்படின்னா, பைண்டு பண்ணி வந்து ஆல்ரெடி வந்து உண்டு அப்படின்னா அதை அந்த ஒரு சாஃப்ட்வேரால் அதால் வந்து செய்ய முடியாது எதுவும். இப்போது இந்த என்சின்ற அந்த ஒரு டூல் வந்துட்டு இந்த 65432 வந்து பைண்ட் பண்ணி வச்சுக்கிடுச்சு. அப்போது அந்த போர்ட்டை வந்துட்டு இந்த பைத்தானால் என்ன பண்ண முடியல, ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த போர்ட்டு வந்து ஆல்ரெடி என்சின்ற டூலுக்கு வந்து பைண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இதை நான் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து மறுபடியும் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ இந்த போர்ட் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா யார்கிட்டையுமே இல்லை இது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ போர்ட் இது. அப்போ இந்த 65432ன்றதை நான் வந்து பைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து என்சியில் போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஒர்க் ஆகக்கூடாது. ஆனால் இது வந்து ஸ்டில் ஒர்க் ஆகுது. ஆனால் அது ஆகலை. உனக்கு அப்படி ஆகிற மாதிரி உனக்கு வந்து தோணுது அப்படி. ஆனால் இங்கே நான் ஹாய்னு போட்டேன்னா எனக்கு எந்த டேட்டாவுமே எனக்கு வந்து என்ன ஆகாதுன்னா சென்ட் ஆகாது. ஏன்னா இந்த ஒரு கனெக்ஷன் வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஆன மாதிரி உனக்கு வந்து காமிக்கிறதே தவிர இது இன்னும் ஆகலை. ஸோ அட் அ டைமில் வந்து ஒரு சாஃப்ட்வேரால் மட்டும்தான் ஒரு போர்ட்டை வந்து பைண்ட் பண்ணி வச்சுக்க முடியுமே தவிர 2 சாஃப்ட்வேரால் வந்து அட் அ டைமில் ஒரே போர்ட்டை பைண்ட் பண்ணி வச்சுக்க முடியாது. இந்த கான்செப்ட் உனக்கு வந்து புரியுதா? புரியுதுல? அப்போது அதே மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னா MySQL கூடிய போர்ட் நம்பர் வந்து என்னதுன்னா 3306. அப்போது அந்த 3306ன்றது ஆல்ரெடி MySQLக்கு பைண்ட் ஆகிடுச்சு. அப்போது அதை தூக்கி நான் வந்து என்னோட ப்ரோக்ராமில் போட்டு நான் வந்து ரன் பண்ண பார்த்தேன்னா எனக்கு வந்து என்ன ஆகும்? அவ்வளோதான். ஏன்னா இதை வந்து ஆல்ரெடி MySQL யூஸ் பண்ணுது. MySQL வந்து ஆல்ரெடி இந்த 3306ன்ற போர்ட் வந்து பைண்ட் பண்ணி வச்சுக்கிடுச்சு. அப்போது அது பைண்ட் பண்ண போர்ட்டை நான் எடுத்து யூஸ் பண்ண பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஆல்ரெடி இன் யூஸ்ரா, நீ இதை வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். புரியுதுன்னு சொல்லிட்டேன்ட்டு. புரிஞ்சிருச்சு. அது வந்து கனெக்ஷனோட மேக் பண்ணிக்கலாம். எந்த கனெக்ஷனு? அதான்டா அந்த நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சொல்லு நீ சொல்லு. இல்ல சொல்றா. என்னதான் சொல்ல நானு? ஏதோ சொல்ல வந்தியே. புரியல. ஏதோ சொல்ல வந்தியே சொல்லு. என்ன சொல்ல வந்தேன்? நானும் சொல்ல வரேன். சொல்லு நீ. சரி சொல்லு. நீ சொல்லுடா. என்ன தர சொல்ல வந்தப்ப? ஒன்றும் இல்லை. கனெக்ஷன் வந்து மேக் பண்ணிக்கலாம் நம்ம சொன்னியே. இல்லை மேக் பண்ணிட்டோம். சரி நீ அந்த MySQL டாபிக் வா. இது முடிஞ்சிருச்சா? இது முதல்ல உனக்கு புரிஞ்சிச்சா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு? புரிஞ்சிருச்சுடா. இந்த சாக்கெட் கனெக்ஷன்லாம் உனக்கு எல்லாம் புரிஞ்சு அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு? புரிஞ்சிருச்சு. இதுதான் வந்துட்டு பேசிக்கலாக உனக்கு பேக் எண்டில் இப்படி தான் உனக்கு ஒர்க் ஆகுது. சரியா? நீ Amazon.comனு போட்டினா அங்கே எவனோ ஒருத்தர் லிசன் பண்ணிருப்பான். அந்த மாதிரி அவன் தான் வந்து உன்னுடைய எல்லா கனெக்ஷனையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு உனக்கு வந்து ரெஸ்பான்ஸாக கொடுக்குறான். இப்படி தான் எல்லா கனெக்ஷனும் உனக்கு வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா MySQLும் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து வச்சுருக்கும். சரியா? MySQL சர்வர்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னா இதுதான். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அது வச்சுருக்கும். அதுதான் வந்து MySQL சர்வர் சாஃப்ட்வேர். சரி.
அப்போது அந்த சர்வர், அந்த MySQL சர்வர் வந்து என்ன பண்ணும்னா இந்த மாதிரி வந்து அந்த 3306 வந்து லிசன் பண்ணிருக்கோம் உட்காந்து. சரியா? சரி. அதில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் வந்தால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இங்கே என்ன பண்ணோமோ அதே தான் அதுவும் பண்ணும். ஆனால் அதுக்கும் நம்மளுக்கும் என்ன ஒரே வித்தியாசம்னா ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் விதம். இங்கே நம்ம வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கோம், நேம்னு கொடுத்தா விகாஷ் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸை கொடு. ஆனால் அது வந்து ஒரு மாதிரியாக பண்ணும், இன்டெப்த்தாக பண்ணும்னா டேட்டா பேஸ் அது வந்து ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம வந்து அதுக்கு என்ன அந்த query போடுறோமோ அந்த queryக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரிட்டர்ன் பண்ணும் ரெஸ்பான்ஸை. ரெண்டுமே சர்வர் தான். நான் வந்து பண்ணது ஒரு சர்வர் தான், அது ஒரு என்னது சர்வர் தான். ஆனால் அது என்ன சர்வ் பண்ணுதுன்றது தான் இங்கே மேட்ரு. இப்போ நான் வந்து என்ன சர்வ் பண்ணுறேன், நேமை வந்து சர்வ் பண்ணுறேன், அது என்ன சர்வ் பண்ணும், டேட்டா பேஸோட டீட்டெயில்ஸ் வந்து சர்வ் பண்ணும். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னோட சர்வருக்கும் MySQL சர்வருக்கும் உள்ள வித்தியாசம். அப்போது அந்த MySQL சர்வர் வந்து சர்வ் பண்ணுது பார்த்தியா? அப்போது அந்த சர்வ் பண்ணக்கூடிய டேட்டா, அப்போது நீ வெயிட் பண்ண, இப்போது இங்கே பாரு, இது வந்து என்னது ஒரு சர்வர் சாஃப்ட்வேர். இதில் நம்ம வந்து கனெக்ஷனை மேக் பண்ணோமா, எதை வச்சு டெல்லட் வச்சு நம்ம வந்து மேக் பண்ணோமா? அப்போது டெல்லட்ன்றது என்னது, அது ஒரு கிளையண்ட்டு, இது வந்து சர்வர். அதே மாதிரி MySQL சாஃப்ட்வேர் இருக்கும்ல, MySQL சர்வர் சாஃப்ட்வேர் இது, அது சர்வரு, ஒர்க் பெஞ்சுன்றது கிளையண்ட்டு. நம்ம ஒர்க் பெஞ்ச் மூலமா அங்க ஒரு கனெக்ஷனை மேக் பண்றோம். ஆமாம். அப்போ MySQLன்றது வந்துட்டு 3306 வந்து உட்காந்துருக்கும். அந்த 3306க்கு ஒரு என்ன மேக் பண்ணுவாங்க அவங்க, ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து மேக் பண்ணுவாங்க, ஒரு கனெக்ஷன் வந்து மேக் பண்ணுவாங்க. அந்த சர்வர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பெஞ்சோட அது வந்து அது வந்து ஆகிடும்னா இதாகிடும், கனெக்ட் ஆகிடும். இப்போது அதே மாதிரி நீ பார்த்தன்னா இந்த MySQL சர்வர் இதான் வச்சுக்கோ, 3306 ரன் ஆகிட்டு இருக்குது MySQL சர்வர். இதை யார் யாரெல்லாமே வந்துட்டு கனெக்ஷனை மேக் பண்ணலாம் அப்படின்னா ஏகப்பட்ட பேரால் மேக் பண்ணலாம். ஒன்று அவன் ஆல்ரெடி கொடுத்த MySQL ஒர்க் பெஞ்சு, இது MySQL காரனே உனக்கு வந்து கொடுக்குறான், இதை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ இதை வச்சு பண்ணிக்கோ அப்படின்ட்டு. ஒன்று MySQL ஒர்க் பெஞ்சு, இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும், உன்னால் வந்து பார்க்க முடியும், ஒரு சில பட்டன்ஸ் இருக்கும், அதை நீ உன்னால் வந்து கிளிக் பண்ண முடியும், அப்படி தானே? இன்னொன்று நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த அந்த கமாண்ட் லைனு ஷோ டேட்டா பேசஸ் நீ வந்து கொடுத்தல, அப்போது இந்த MySQL ஒர்க் பெஞ்சும் இதுவும் உனக்கு வந்து ஒரே என்ன சொல்கிறது ஒரே தான் உனக்கு வந்து ஸோ உனக்கு இதாகுது காட்டுது. ஆமாம், இதுவும் உன்னால் வந்து மேக் பண்ணிக்க முடியும் இதை ஒரு கனெக்ஷனை. அதே மாதிரி உன்னோட பைத்தான் ப்ரோக்ராமும் ஒரு என்னது கிளையண்ட்டு, அதுலேயுமே உன்னால் வந்து ஒரு கனெக்ஷனை மேக் பண்ணிக்க முடியும். அப்போது இந்த சர்வர் வந்துட்டு நீ ஒரு கனெக்ஷனை மேக் பண்ணினா ரெஸ்பான்ஸ் வந்து இதுக்கு ஒன்று தான் கொடுக்கும், இதுக்கு ஒன்று தான் கொடுக்கும், இதுக்கு ஒன்று தான் கொடுக்கும், அப்படி தானே? மூணுத்துக்குமே ஒன்று தான் கொடுக்கும், வேறு வேறு எதுவும் உனக்கு வந்து கொடுக்குமா? கிடையாதுல்ல. டேட்டாவில் என்ன இருக்குதோ அதான் உனக்கு வந்து கொடுக்கும், இல்லாத உணவு வந்து உனக்கு வந்து கொடுக்குமா? கொடுக்காதுல்ல. இதெல்லாமே அப்போனா என்னதுன்னா மீன்ஸ் நீ எந்த வகையில், அதாவது நீ எந்த விதத்தில் வந்து அந்த ஒரு கனெக்ஷனை மேக் பண்ணுற, MySQLோடைய இந்த ஒர்க் பெஞ்சா அல்லது MySQLோடைய என்னது சிஎம்டியா அல்லது உன்னோட பைத்தான் ப்ரோக்ராமா, நீ எது மூலியமாக MySQL சர்வருக்கு அந்த கனெக்ஷனை மேக் பண்ணுறன்றது தான் இங்கே மேட்ரு. ஆனால் வரக்கூடிய ரெஸ்பான்ஸ், வரக்கூடிய டேட்டா எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரியா? அதனால தான் வந்துட்டு இந்த MySQL சர்வருக்கு வந்து பேசிக்கலாக நீ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது நீ கேட்ட அப்படின்னா அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு சில ப்ரோக்ராமை வந்து எழுதியிருப்பான் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு. அந்த ப்ரோக்ராம் நீ வந்து உனக்கு என்ன ஆகணும், உனக்கு வந்து பேக்கெண்டில் ரன் ஆகும். ஆமாம், அது ஏன் கேட்குதுன்னா அவனோட சர்வரில் அவன் கோட்டில் அப்படி அவன் வந்து எழுதியிருப்பான், யூசர் நேம் நீ வந்து கொடுக்கணும், பாஸ்வேர்ட் நீ வந்து கொடுக்கணும்னா அவனோட இதில் இருக்கும், கோடில் இருக்கும். இப்போ நான் கூட வந்து என்ன பண்ணலான்னா என்னோட சர்வருக்கு வந்து யூசர் நேம் நான் வந்து வாங்கலாம். சரியா? அது வந்து என்னுடைய ஒரு இஷ்டம் தான், அது டெவலப்பரோட இஷ்டம் தான். அது வாங்கணும்னு கிடையாது, வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. எனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நான் வாங்கலாம், எனக்கு அப்படி ஆசை இல்லைன்னா எனக்கு வந்து இதாகலை, தேவையில்லை. MySQL வந்துட்டு உன்னை என்ன பண்ணுறான்னா வாங்க சொல்கிறான் உன்னைய, என்ன உண்டு வந்து கேட்குறான். அப்போது அவனோட கோடில் இங்கேயோ ஸோ அவனுக்கு வந்து என்ன இருக்கும்னா யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு அந்த இன்புட் உனக்கு ஸோ உனக்கு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி நீ வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ஒரு கனெக்ஷனை மேக் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு தான் அந்த ஒரு இதை நீ வந்து மேக் பண்ணணும். அப்போது இங்கே டேட்டா வருது அப்படின்னா
அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்குதான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்பான். அப்படி இருந்துச்சுன்னா இப்போ எப்படி பார்ப்பான்னா பேசிக்கலாக இஃப் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து உண்டு அப்படின்னா, யூசர் நேமு அப்புறம் பாஸ்வேர்டு வந்து இருந்துச்சு அப்படின்னா தென் டூ சம்திங், அப்படி இல்லைன்னா டூ சம்திங், அவ்வளோதான். ஸோ அந்த டெவலப்பரோடைய இஷ்டம் தான் அது எல்லாமே. அவன் வந்து அந்த டெவலப்பர் MySQL ஸோ அவன் வந்து யாரை பண்ணானோ அவன் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு அந்த கோடை வந்து எழுதியிருக்கிறதுனால தான் உனக்கு அங்கே வந்து ஒர்க் ஆகுது. அப்படி ஸோ அதே மாதிரி உனக்கு பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் உனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வந்து உனக்கு இந்த MySQL சர்வர்கிட்ட போயிட்டு அந்த கனெக்ஷனை வந்து உனக்கு வந்து வாங்கி வருது. ஸோ இப்போ உனக்கு புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு? முதல்ல உனக்கு என்ன சந்தேகம் இருக்குது, இப்போ உனக்கு என்ன உனக்கு புரிஞ்சு? அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு சர்வர்னா என்னன்னே தெரியாது. இப்போ சர்வர்னா என்னன்னு அதில் ஒரு கிளியர் ஐடியா வந்துருச்சு. நெக்ஸ்ட் சர்வருக்குள்ள என்ன இருக்கும், அது எதனால சர்வர்னு சொல்கிறோம், அதோட அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. ரைட்டு, அவ்வளோதானே? அவ்வளோதான். எவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரம்? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரமா?